நேர்கள் அனைவருக்குமே இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். மீண்டும் அழகாகவும் உற்சாகமாகவும் புலந்திருக்கின்றது புத்தம் புதியதொரு காலை பொழுது. 23ஆம் திகதி 2ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டுக்கான செவ்வாய்க்கிழமை பொழுதாக புலர்ந்திருக்கின்றது. எனவே இந்த அதிகாலை பொழுதில் கூட அனைவரும் இந்த நாள் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அனைவருக்குமே அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது இன்றைய தினம் கூட பல்வேறு நபர்கள் பல்வேறு சுபகாரியங்களில் ஈடுபடுவதற்கு தயாராகவும் ஈடுபட்டு கொண்டும் இருப்பீர்கள். எனவே அத்தனை பேருக்குமே கேபிட்டல் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மட்டுமல்லாது இனி வரும் காலங்கள் அனைத்திலுமே செவ்வாய்க்கிழமை என்றவுடனே 2 பெண்கள் சேர்வது ஒரு புதிதான விடயமாக காணப்பட போகின்றது. எனவே இன்றும் கூட என்னோட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ரக்ஷனா. வணக்கம் ரக்ஷனா. வணக்கம் ராகவி. இன்று நாங்கள் 2 பெண்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக வழமை போல் செவ்வாய்க்கிழமையில் இணைந்திருக்கின்றோம். இந்த நாள் மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் நீங்கள் கூறியது போல 23ஆம் திகதி மாசி மாதத்தினுடைய 23ஆம் திகதி 2021ஆம் ஆண்டுக்கான நாள் மலர்ந்திருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே இனிமையானதும் சந்தோஷமானதும் சுபீட்சகரமானதுமான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்றும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கலாம். இன்றும் கூட நிறைய பேர் நிறைய சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பீர்கள். அதாவது பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், அதை விட நிறைய பேர் வீடு வாங்குவீர்கள், காணி வாங்குவீர்கள், வாகனங்கள் சொத்துக்கள் எல்லாம் வாங்குவீர்கள். அத்தனை பேருக்கும் நாங்களும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். உண்மையில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நிறங்கள் என்றது நிறையவே முக்கியமான ஒரு விடயங்களாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய பேர் வெளியில் போகிற நேரம் இந்த நிறங்களை எல்லாம் பார்த்து தெரிவு செய்வாங்க. அந்த வகையில் நாங்களும் கூட இன்றைக்கு திட்டமிட்டு இருந்தோம் ஒரே நிறத்தில் எங்களுடைய சாரியை அணிய வேண்டும் என்று. இவ்வாறு தான் நாங்கள் எடுக்கின்ற சில நடவடிக்கைகள் கூட சில வேளைகளில் பிழையாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் இருவருமே சந்தித்து கொண்டது இல்லை. அதாவது இந்த சாரியை எடுத்துட்டு அந்த மாதிரியான நிறங்களை நீங்கள் இந்த சாரியை நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு, அதனால தான் ஒரே கலரில் கூட இன்றைக்கி வர முடியாமல் போயிட்டு. இருந்தாலும் இந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் கூட சில நேரங்களில் பிழையாகலாம். அந்த பிழைகளை நாங்கள் திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நிகழ்ச்சியில் வளமை போல் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சிந்திக்கிறதுக்காக சில நிமிடங்களை ஒதுக்குவது வளமை. ஏனென்றால் சிந்திக்கிறது என்பது எங்களுடைய காலை பொழுதிலேயே ஒவ்வொரு சிந்தனைகளை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய மைண்ட் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரம் ஒரு சிந்திப்பதற்கான சில நிமிடங்களை நாங்கள் ஒதுக்குகின்ற பொழுது அந்த நாளையே நாங்கள் புதிதாக மாற்றிவிடலாம், சிறப்பாக மாற்றிவிடலாம். அந்த வகையில் எங்களுடைய நிகழ்ச்சியில் கூட சிந்திக்க சில நிமிடம் பகுதி வர காத்திருக்கின்றது. பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம். சொல்லில் இங்கிதம் என்பது திறமையாக பேசுவதை விட சிறந்தது. சொல்லில் இங்கிதம் என்பது திறமையாக பேசுவதை விட சிறந்தது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியான சிந்திக்க சில நிமிடம் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் என்றுமே ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் சிந்தனைகள் எங்களை ஆட்கொள்ளும் போது ஏற்றவாறு எங்களுடைய நாளும் அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவ்வாறு என்றும் கூட சிறந்த சிந்தனை வந்திருந்தது நிகழ்ச்சியில். அதாவது எங்களுடைய சொற்களில் நாங்கள் பேசும் வார்த்தைகள் இங்கிதம் என்கின்ற ஒரு விடயம், அதாவது மரியாதையான வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். ஒரு சபையில் இருக்கும்போது, ஒரு சிறுவர்களின் முன்னே நாங்கள் பேசும்போது, பல பேருக்கு மத்தியில் நாங்கள் பேசும்போது என்றுமே ஒரு திறமையான ஆளாக எங்களை காட்டிக்கொள்ள வார்த்தைகளை பிரயோகிப்பதை விட சரியான மரியாதையான வார்த்தைகளை பேசும்போது அங்கே எங்களுக்கு இருக்கின்ற மரியாதை என்பது தனியொரு விதமாக காணப்படும். எனவே என்றுமே நாங்கள் ஒரு சிறார்கள் இருக்கும் இடத்திலோ சபை நிறைந்த இடத்திலோ இங்கிதமான மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். மாறுதலாக வேறு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டோமே ஆனால் எங்களிடம் இருக்கும் மரியாதையும் இழக்கக்கூடும். அவ்வாறே எங்களுடைய சந்ததி, அதாவது சிறார்கள் முன் பேசும்போது அவர்களும் எங்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி வரக்கூடிய சூழலும் காணப்படுவது அறிகுறியாக இருக்கும். குறிப்பாக சொல்வார்கள், அதாவது பிள்ளைகள் முன்னே தவறான வார்த்தைகளை என்றுமே பெற்றோர்கள் பேசிவிடக்கூடாது. குழந்தைகள் பெற்றோர்கள் பேசும் வார்த்தைகளை கேட்டுத்தான் வளர்வார்கள், கேட்டுத்தான் பேசுவார்கள். எனவே குழந்தைகள் மத்தியில் அழகான நல்ல பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும் என்பது மரியாதையான விஷயமாகவும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய விடயமாகவும் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது திறமை என்பதை காட்டுவதற்கு பல வழிகள் இருக்கின்றது. அதற்காக வார்த்தைகளை மட்டும் பிரயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே மரியாதையான வார்த்தைகளை எங்கு சென்ற போதும் பயன்படுத்தினால் எங்களுக்கு இருக்கின்ற மரியாதையும் எங்களுடைய அறிவும் தானாகவே உயரும் என்பது சிறந்த சிந்தனையாக இன்று வந்திருந்தது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக காத்திருக்கின்றது இறை வணக்கம் பகுதியின் சைவ சிந்தனை.
विष्णु कुरुदेवो महेश्वर कुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री कुरवे नमः குரவே நமக. எல்லாம் வெல்ல பரம்பொருளை மனதில் அமைத்து எனது பெற்றோனதும் குருநாதருடைய பாதங்களை பணிந்து கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களை இறை வணக்கத்துடன் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நேற்றைய தினம் இந்த அற வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுது ஒரு மனிதன் பிறந்ததிலே ஆரம்ப கால பகுதியிலே பிரம்மச்சரியம் என்ற ஆசிரமத்திலே வாழ்கின்றான். பிரம்மச்சரிய வாழ்க்கையிலே குருகுல கல்வியின் மூலமாக தான் வாழ்க்கையில் பெற வேண்டிய கல்வி ஆற்றல் அறிவை பெறுவதாக நான் கூறினோம். இவ்வாறு இந்த பிரம்மச்சரிய பருவம் முடிவடைந்ததன் பின்னர் அவர் குறிப்பிட்ட ஆற்றலையும் அனுபவத்தையும் பெற்றதன் பின்னர் அவன் தனியாக நீண்ட காலமாக பிரம்மச்சரியத்தில் வாழக்கூடாது. இந்த பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்த அந்த மாணவன் ஒரு இல்லறத்திலே புகுந்து இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற வகையிலே அவன் இல்லறத்துக்கு செல்வதற்கான எல்லா வகையான அறங்களையும் போதித்து இல்லற வாழ்க்கையை செம்மையாக செய்வதற்கான வழியை குருவானவர் வழிப்படுத்தியிருக்கின்றார். இவ்வாறு அவன் வாழ்க்கையிலே வழிபட்டதன் பின்னர் அவன் இல்லற வாழ்க்கையிலே செல்லுகின்றான். எனவே பிரம்மச்சரியத்துக்கு அடுத்து அமைந்திருப்பது இல்லறம். ஒருவன் தனக்குரிய பெண்ணை திருமணம் செய்து வாழுகின்ற வாழ்க்கை முறைமை இல்வாழ்க்கை முறை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வகையில் இல்வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எங்களுடைய வள்ளுவ பெருந்தகை தம்முடைய திருக்குறளிலே இல்லறவியல் என்ற ஒரு பாயிரத்தை அமைத்திருக்கின்றார். ஏனென்று கேட்டால் இந்த உலகிலே வாழுகின்ற மக்களுடைய அடிப்படையாக அமைந்திருப்பது இல்லறம், ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் இருந்தான் மனிதன் தோன்றுகின்றான். இவ்வாறு தோன்றுகின்ற மனிதனால்தான் சமுதாயம் உருவாகின்றது. இந்த சமுதாயம் நல்ல முறையில் அமைய வேண்டுமாக இருந்தால் இல்லறம் ஒழுங்காக அமைதல் வேண்டும். இவ்வாறான இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைகின்ற பொழுதுதான் குழந்தைகளுடைய வளர்ப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கும் என்பதை அன்றைய அறநூல் நமக்கு புகுத்தியிருக்கின்றது. இத்தகைய இல்லறத்தை நாம் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தாமல் இல்லற வாழ்க்கை பிழையானதாக அமைந்துவிட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிழையானதாக அமைந்துவிடும். பிள்ளைகள் வாழ்க்கையில் வாழ முடியாதமை ஏற்பட்டுவிடும். சமுதாயத்திலே ஒதுக்கப்படும் நிலைமை ஏற்படும். எனவே இல்லற வாழ்க்கையுடைய சிறப்பினாலே தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு சிறப்பாக அமைகின்றது. இந்த வகையிலே இல்லறம் என்பது எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு வள்ளுவ பெருந்தகை இல்லறவியல் என்ற ஒரு பாயிரத்தை அமைத்திருக்கின்றார். எனவே இல்லறத்தில் வாழுகின்றவன் தன்னுடைய இல்லறத்தை பேண வேண்டும், பிள்ளைகளை பெறுதல் வேண்டும், விருந்தோம்பல் செய்தல் வேண்டும், மனைவியை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு வகையான தர்மங்களை எல்லாம் அந்த இல்லறவியலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வகையில் இல்லறத்தில் வாழுகின்ற ஒருவன் தான் தனித்து வாழ்ந்த மனிதன் இப்பொழுது இன்னொருவருக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறைமை ஏற்படுகின்றது. இதுவரை காலம் தான் வாழ்ந்தால் தனக்கு வேண்டும் என்ற உணவை மாத்திரம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒருவன் இப்பொழுது ஒரு மனைவிடம் சேர்ந்து வாழுகின்ற பொழுது மனைவிக்காக வாழுகின்ற, மனைவிக்காக உழைக்கின்ற, மனைவியும் மகிழ்வாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்படுகின்றது. அங்கு ஒரு பரோபகார சிந்தனை ஏற்படுகின்ற தன்மை இல்லற வாழ்க்கையிலே காணுகின்றோம். இவ்வாறு ஏற்பட்ட கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட உறவு பிள்ளைகளாக வருகின்ற பொழுது அந்த உறவு மேலும் பிள்ளைகளாக பெறுகின்றது. பிறகு பிள்ளைகள் திருமணம் செய்ய உறவுகள் மேலும் பிறப்பித்து உறவுகள் என்ற வகையில் அது மேலும் மேலும் பிரித்துச் செல்வதை காணக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே இல்லற வாழ்க்கையில் புகுகின்ற ஒருவன் இந்த உலக வாழ்க்கையிலே அவன் ஒரு வகையான ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இல்லறத்திலே வாழுகின்ற ஒருவன் இல்லறத்திலே புகுகின்ற பொழுது 11 பேருக்கு கடமை செய்ய கடமைப்பட்டவனாயிருக்கின்றான். எனவே ஒருவன் திருமணம் செய்வதாக இருந்தால் அவனுக்குரிய தகுதி இந்த 11 பேரையும் பாதுகாக்கின்ற தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு அப்படி பார்க்காமல் திருமணம் என்ற ஒன்றை நடத்தி முடிக்கின்றதிலே ஆர்வமாக இருக்கிறவே தவிர ஒரு திருமணம் செய்கின்றவன் அவனுக்குரிய தகுதி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு வேலைக்கு செல்லுகிற பொழுது அந்த வேலையை செய்வதற்கான தகுதி இருக்குதா என்பதை பார்த்துத்தான் அந்த வேலையை வழங்குகிறார்கள். தகுதியற்றவனுக்கு வேலையை வழங்கிவிட்டால் வேலை திருப்திகரமாக நடைபெற மாட்டாது. வேலையும் பிழைத்து அவனும் பிழைத்து எல்லாமே பிழைத்துவிடும். அதே போன்றுதான் இல்லறத்திலே புகுகின்ற ஒருவன் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக செய்வதற்குரிய தகுதி இருக்கிறதா என்பதை முதலே பரிசோதிக்க வேண்டும். ஆகவே வள்ளுவ பெருந்தகை இந்த இல்லறத்திலே புகுகின்ற ஒருவன் 11 பேரை பாதுகாக்கின்ற தகுதியும் ஆற்றலும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய இல்லறம் என்ற அந்த திருக்குறள் பாயிரத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதை பற்றி நாம் நாளிடம் சிந்திப்போம் என்று கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.
சைவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக உண்மையில் இல்லறத்தை பற்றி தான் இன்றைய சிந்தனை கூட அமைந்திருந்தது. இன்று இல்லறம் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே சண்டைகளும் பிரச்சனைகளும் தான் அதிகமாக வருகின்றது. அங்கே விட்டு கொடுப்பு என்பது மிகவுமே குறைவாகத்தான் இருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விடயம் தான் இந்த இல்லறம் என்று சொல்வது, அதாவது திருமணம் என்று சொல்லுவார்கள். இந்த திருமணத்தின் மூலமாக இணைகின்ற இந்த நபர்கள், அதாவது அந்த ஆண் பெண் இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற பொழுது அந்த இல்லறம் என்னும் நல்லறத்தை மிகவுமே சிறப்பாக அமைக்க முடியும். ஒருவருக்குடைய சண்டை வந்தாலும் சரி, சந்தேகங்கள் வந்தாலும் சரி, அதை ஒருவருக்கொருவருக்கு இடையில் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாகவும் சிறந்த முறையிலும் நாங்கள் அந்த வாழ்க்கையை நடத்தி செல்லலாம் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய சைவ சிந்தனை பகுதி கூட அமைந்திருந்தது. தொடர்ச்சியாக இறைவணக்கம் பகுதியின் கிறிஸ்தவ சிந்தனை பகுதி வர காத்திருக்கின்றது. கிறிஸ்தவ சிந்தனையை தொடர்ந்து மீண்டுமாக இணைந்திருக்கலாம். கேபிட்டல் இறைவணக்க நேயர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களோடு வருகின்றோம். பிரியமானவர்களே, உங்களை இன்று சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். காரணம் என்னவென்று கேட்டால், உங்களுடைய நொந்த வேதனையான இருக்கிற உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வருகிறதை குறித்து எங்களுக்கு சந்தோஷம். ஆகவே இங்கே அருமையானவர்கள், இன்று உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிற மிக முக்கியமான விடயமான வார்த்தை எப்படி என்றால், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. உன் நம்பிக்கையை நீ கர்த்தர் மேலே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுது. ஆகவே உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படியாக அதை நீங்கள் நம்பிக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆறுதலை நீங்கள் காண்பீர்கள் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்த்தால் இந்த வசனத்துக்கு சில நேரத்தில் நாங்கள் முரண்பாடாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. எப்படி என்றால் அன்பானவர்களே, என்னதான் வசனம், என்னதான் வார்த்தை, என்னதான் இறைவனுடைய மொழி, என்னதான் இறைவன் நம்மோடு பேசினாலும், ஆகவே எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய கருத்துக்களும் சில மனிதர்களோடு தான் இருக்கும். சில மனிதர்களுடைய கருத்துக்களோடு தான் எங்களுடைய வாழ்க்கை ஒத்துப்போய் கொண்டிருக்கும். ஆனால் அதற்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நாங்கள் பக்குவமாக உயர்த்துவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு தேவையான ஆலோசனையும் எங்களுக்கு தேவையான நம்பிக்கையும் கர்த்தர் மேல்தான் இருக்க வேண்டும், இறைவன் மேலதான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் யாரோடு உரையாடி கொண்டிருக்கிறோமோ அவர்களே நமக்கு சில நேரத்தில் ஒரு விரோதியாக எழும்பலாம். ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. அவர் எந்த காலத்திலும் யாருக்கும் விரோதமாக எழும்புறது கிடையாது. அதனாலதான் இந்த வசனத்தை கொண்டு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த நீதிமொழிகள் 22:19 நீங்கள் உங்கள் நம்பிக்கை இறைவன் மேல வச்சு கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை இறைவன் மேல இருக்கும் பொழுது உங்களோட பக்குவமான வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே அன்பானவர்களை, சில நேரத்தில் நீங்க உயர்வதற்காக நீங்கள் ஒரு நண்பனோடையோ அல்லது சராசரி மனிதர்களோடையோ அல்ல ஒரு உறவானவர்களோடையோ நீங்க தீர்மானங்களை எடுக்கும்போது, நீங்கள் ஒரு கஷ்டமான நிலையில இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த தீர்மானத்தை அவர்களோட பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் திடீரென்று நீங்கள் இந்த தீர்மானத்தை மனுஷர்களோடு செயல்படுத்தி அதில் நீங்கள் கொஞ்சம் உயரும் பொழுது கண்டிப்பாக மனிதனுக்குள்ளே ஒரு பொறாமை இருக்கும். ஆனால் அந்த பொறாமையின் நிமித்தமாக சிலவேளை நாங்கள் முன்னேற வேண்டிய அந்த வழிகள் எல்லாம் எங்களுக்கு சிலவேளை அது அடைக்கப்படுவது போலவும் சில நேரத்தில் பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக நாங்கள் சோர்ந்து போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால சில ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது இந்த காரியம் சரி வராது, இந்த கடையை நீங்க ஆரம்பிக்கும் போது இது சரி வராது, இந்த வயல்ல நீங்க விதைக்கும் போது இது சரி வராது அப்படி என்று சொல்லி அதே மனுஷனை எங்களுடைய மனதை குன்றி போக பண்ணி விடுவார்கள். ஆனால் உங்களுடைய யோசனைகளை, உங்களுடைய காரியத்தை நீங்கள் கர்த்தர் மேல, ஆண்டவன் மேல நம்பிக்கையா இருக்கும் போது நீங்க செய்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆகவே காரியம் வாய்க்க வேணுமாக இருந்தால் இன்றைக்கே ஒரு தீர்மானம் நமக்குள்ள தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வர வேண்டும்.
அப்படி வரும் பொழுது என்ன இருக்கிறது, நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும்படியாக கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை எதிர்பார்த்து அங்கே பார்த்து கொண்டிருக்கிறவர் உங்களுக்கு ஒரு காரியம் செய்வார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதம் மனிதனோடு ஒத்திருக்காது, அது இறைவனோடு ஒத்திருக்க வேண்டும். அந்த இறைவனோடு ஒத்திருக்கின்ற காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது எதை செய்தாலும் நீங்கள் அவருடைய யோசனைப்படியும் அவர் மேலே நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் நம்பிக்கையை ஒப்பு கொடுத்து அவர் மேலே பாரத்தை வச்சு விடுங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாமல் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையும் பெரிய ஆசீர்வாதமும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் நிரம்பத்தக்கதாக இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அளிக்கும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செய்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். இறைவணக்கம் பகுதியின் கிறிஸ்தவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இன்றும் கூட அருமையான அழகிய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களாக அமைந்திருந்தது. அதாவது நம்பிக்கை என்பது என்றுமே எங்களுக்குள் இருக்க வேண்டியது. அந்த நம்பிக்கையை என்றுமே நாங்கள் மற்றவர் மீது வைத்துவிடக்கூடாது என்று குறிப்பிடுவார்கள். காரணம் நம்பிக்கை என்றும் எங்களை சார்ந்தும் எங்கள் இறைவனிடத்தை சார்ந்தும் தான் இருக்க வேண்டும். காரணம் மற்றவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கும் போது என்றுமே அது சரியாக இருக்கும், உடையாத தன்மையோடு இருக்கும். அந்த நம்பிக்கைகள் முறிவடையாது என்று நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது. காரணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது முதன்மைத்துவமானது. மற்றவர்களுக்காக வாழ்வது இல்லை என்று குறிப்பிடலாம் இந்த காலத்தில். எனவேதான் எங்களுடைய இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து நடக்கும்போது எங்களுடைய அதாவது தனிமைப்பட்ட விடயங்கள் எங்களுடைய ரகசியங்களாக இருக்கலாம், எந்த விடயங்களாக இருந்தாலும் இறைவனிடத்தை பகிரும்போது அது ரகசியமாகவே இருக்கும். அதை தவிர்த்து இன்னொருவர் மீது நாங்கள் அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக அதை பகிர்ந்து கொண்டோமே ஆனால் அது எத்தனை காலத்துக்கு ரகசியமாக பேணப்படும், எத்தனை காலத்திற்கு அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கும் என்பதற்கு ஒரு கேள்விக்குறியான விடயம்தான். அது மட்டுமல்லாது எங்களுடைய இருப்பவர்கள் என்றுமே எங்களை சார்ந்தவர்களாகவும் எங்களை எப்போதுமே உற்சாகப்படுத்துபவர்களாகவும் இருப்பார்களா என்று கேட்கும் போது கட்டாயமாக இல்லை. சில வேளைகளில் நாங்கள் முன்வரும் போது எங்கள் மீது பொறாமைப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். எனவே அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். ஆனால் இறைவன் அவ்வாறு என்றுமே இருப்பதில்லை. எங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் நாங்கள் உயரும் போது எங்களை உயர்த்தக்கூடிய ஏணியாகவும் என்றுமே இறைவன் காணப்படுவார். அதனால் தான் சொல்வார்கள், இறைவன் மீது என்றுமே தைரியமாக நம்பிக்கையை கொள்ளுங்கள் என்று. அருமையான கருத்தோடு இணைந்திருந்தது கிறிஸ்தவ சிந்தனை பகுதி. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது இன்றைய பலன்கள். அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம் நாளிதழ்கள் ஒரு பார்வை பகுதியோடு. கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2021ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, பின் புனர்பூசம், ராசி மிதுனம். இன்றைய சுப நேரம் 11 மணி முதல் 12:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:30 முதல் 5 மணி வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, தற்போது உங்களுக்கு 10ஆம் இடத்திலே வியாழனும் சனீஸ்வரனும் அமர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் அப்படி இருப்பதனால் உங்களுக்கு தொழிலிலே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில் புரிகின்ற இடங்கள் மாறி செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. தொழில் ரீதியான சில நெருக்கடிகளும் தோன்றக்கூடும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே உங்களுக்கு உள்ளது. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அப்படி நெருக்கடிகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிகமான செயற்பாடுகள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமைகின்றது. விரிவாக விளக்கமாக இதையும் அறிந்து கொண்டு உங்களுடைய செயற்பாட்டை தொடருங்கள். உங்களுடைய இலக்கு மிக எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக நீங்கள் அதிக பண லாபம் காணக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. குடும்பத்திலே அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் நல்ல கர்மங்களை, நல்ல நேர்மையான செயற்பாடுகளை மனதில் கொண்டு செயல்படுத்துங்கள். உங்களுக்கு அதீத வெற்றியும் சிறப்பும் உண்டாகும்.
இடபராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் உங்களுக்கு. நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதனை மிக இலகுவாக நிறைவேற்றி விடலாம். திருமணங்கள் தடைபட்டிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய திருமணம் நிறைவேறக்கூடிய சில திட்ட வரைவுகள் இன்றைய நாளிலே கைகூடலாம். ஆகவே இலகுவான ஒரு முன்னேற்றம் தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் விரிவாக சிந்தித்து செயல்படுத்தினால் மிக சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய முடிவுகளை மிக நிதானமாக சிந்தித்து செயல்படுத்தினால் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு அதிசிறப்பான நாளாகவும் அதிக லாபம் பெறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய எண்ணங்கள் இலகுவாக ஈடேறக்கூடிய நாளாகவுமே இருக்கின்றது. மனதிற்கொண்டு செயற்படுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சனி இருக்கின்றது. மிக கவனம். உங்களுடைய செயற்பாடுகள் தடைப்படலாம், தளர்வுகள் ஏற்படலாம். பகைகளூடே நீங்கள் சில செயல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஆகவே இன்றைய நாள் ஒரு குழப்பகரமான சிந்தனைக்குரிய நாளாக இருக்கின்றது. நீங்கள் மிக தெளிவாக சிந்தித்து செயல்படுங்கள். பெரிய அளவு பொருளாதாரத்தை இன்றைய நாளிலே கைக்கொள்ளாதீர்கள். அளவோடு நிதானமாக செயல்படுங்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய செயற்திட்டங்களில் குறுக்கீடுகள் ஏற்பட்டு அவை குழம்பி போக வாய்ப்பும் உண்டு. மிக மிக நிதானமாக தெளிவாக சிந்தித்து உங்களுடைய செயற்திட்டங்களை இன்றைய நாளிலே நீங்கள் நடைமுறைப்படுத்துவதே சிறப்பாகும். கடகராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. வியாழன் மட்டும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குவார். சனீஸ்வரன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் சிரமங்களை தரக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் சிறப்பான நாள். நீங்கள் மிக இலகுவாக உங்களுடைய செயலாக்கங்களை நிறைவேற்றக்கூடிய நாள். வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் காணக்கூடிய நாள். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய சிந்தனையினூடாக செய்யப்போகின்ற கர்மங்கள் நல்லதா கெட்டதா என உணர்ந்து செய்யுங்கள். எந்த விதமான கபட நோக்கத்தையும் மனதில் வைத்து கொள்ளாமல் நீங்கள் செயற்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கு அப்படி நோக்கம் வராது. நேர்மையான நிதானமான ராசிக்காரர். இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிக்கல்கள் சிரமங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏனெனில் நீங்கள் அதீத ஆளுமை உள்ள ஒருவர். உங்களால் முடியும். எதையுமே சாதிக்க முடியும். வெற்றி கொள்ள முடியும். நடத்தி தீருவீர்கள். நடத்தியே ஆகுவீர்கள். உங்களுடைய செயலாக்கம் அவ்வளவு அதிவேகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். துணிச்சலும் அதிக துணிச்சல். ஆகவே சிக்கல்கள் நிறைந்த நாளாகவே இருக்கின்றது உங்களுக்கு. தொடர்ந்து உங்களுடைய கிரக சூழலும் உங்களுக்கு ஏதுவாக சாதகமாக இல்லை. ஆகவே சிரமத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. நீங்கள் இப்படியான நேரத்திலே மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் உங்களுடைய கர்மங்களில் ஆழமான சிந்தனையினுடைய செயலாக்க தீர்மானியுங்கள், செயல்படுத்துங்கள். அவை ஓரளவு உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்தடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கஷ்டத்தினூடே நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிக சிரமப்பட்டு மிக கடினமாக உழைத்து இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அதனூடே உங்களுக்கு போதிய அளவு வருமானம் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய மனோநிலையும் மிக தெளிவாக நல்லவையாகவும் நற்கர்மங்களை ஆற்ற வேண்டும் என்ற துணிவோடு இன்றைய கர்மங்களை நீங்கள் நகர்த்தி செல்லுங்கள். நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். சிரமங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு இடர்பாடுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனநிலை கொஞ்சம் தளரக்கூடியதாகவும் மன உளைச்சலுக்குரிய நிலைமையும் தோன்றலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் ஓய்வாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் ஏற்படலாம். ஏனெனில் உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய வேகம் சோர்வடையக்கூடிய நாளாக இருக்கின்றது. இருந்தாலும் சில கட்டாயம் உள்ளது. சில கர்மங்களை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு உள்ளது. ஆகவே நீங்கள் செயல்படுங்கள். துணிச்சலை வரவழைத்து உங்களுடைய செயற்பாட்டை உங்களுடைய தொழிலை முன்னகர்த்தி செல்லுங்கள். அதிலே நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் சிரமங்கள் சிக்கல்கள் வரும். அவைகளையெல்லாம்
நீங்கள் தகர்த்து அந்த தடைகளை நீக்கி முன்னேறக்கூடிய வலு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய மனோவலு மிகச்சிறப்பானது. சாதுரியமாக நீங்கள் எதையும் இலகுவாக செய்து முடிக்கக்கூடிய ஒருவர். ஆகவே உங்களுடைய புத்திசாதுரியத்தை பாவித்து இன்றைய நாளிலே வெற்றி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாள். அதிகமான துணிச்சலும் அதிகமான ஆர்வமும் உங்களுக்கு இன்றைய நாளிலே இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பூரண வெற்றி தரும். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாள் மிக மிகச் சிறப்பான நாள். இதுவரை தடைபட்டிருந்த கர்மங்கள் நடந்தேறி முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடைபட்டிருந்த பொருட்களோ பண விடயங்களோ இன்றைய நாளிலே ஓரளவு திருப்திகரமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே சிறப்பான இந்நாளை சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்துங்கள். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் செய்ய போகின்றீர்கள். உங்களுக்கு இந்த வருடம் வியாழ பகவான் ஓரளவு சிறப்பான இடத்திலே இருக்கின்றார். சனீஸ்வரன் பொருளீட்டக்கூடிய வாய்ப்பினை தரும் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிக சிரமப்பட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் முன்னேறியே ஆகுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறப்பான குண இயல்பு கொண்ட நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய சிரிப்பை பார்த்து நீங்கள் சிரிக்கின்ற சந்தோஷப்படுகின்ற ஒரு நிலை, ஒரு மனோநிலை உங்களுக்கு உண்டு. ஆகவே நிச்சயமாக இன்றைய நாளிலே நீங்கள் சிறப்பாக சிந்தித்து செயல்படுவீர்கள். ஆனால் ஆழமாக யோசித்து உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களுடைய தொழில் முயற்சியிலே நீங்கள் ஈடுபடுவீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் ஈடேறும். எந்தவித சிக்கலும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நீங்கள் நினைத்ததை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாள். உங்களுடைய தொழிலிலே அதிக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் இலகுவாக ஈடேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் இலகுவாக முன்னேறக்கூடிய வாய்ப்பினை தரும் நாளாக அமைந்திருக்கின்றது. புதிய புதிய திட்ட வரைவுகள், அதாவது உங்களுடைய தொழில் முயற்சியிலே புது புது கண்டுபிடிப்புகளை நீங்கள் திட்டமிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே சிறப்பான இந்நாளை சிறப்பாக சிந்தித்து நீங்கள் உங்களுடைய முயற்சியில் அதிக முன்னேற்றம் காணுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கிரக சூழல் சரியில்லாத நேரமாக இருந்தாலும் இன்றைய நாளும் உங்களுக்கு சில அலைச்சல்களை, நெருக்கடிகளை, பொருளாதார சிக்கல்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிக நிதானமாக செயல்பட வேண்டும். புதிய புதிய திட்டங்களை பின்தள்ளி போடுங்கள். உள்ளதை கொண்டு திருப்திப்படக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். அது உங்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்திவிடும், மனத்தாக்கத்தை உங்களுக்கு தந்துவிடும். ஆகவே வருவது வரட்டும், அதற்குள் வாழ்ந்து காட்டுவோம் என்ற ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டு இன்றைய நாளிலே நீங்கள் செயல்படுங்கள். உங்களுடைய செயலாக்கம் உங்களுக்கு தன்னிறைவை தரும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. உங்களுக்கு சிறப்பான கிரக சூழலும் இருக்கின்றது. நல்ல நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். சந்தோஷமான ஒரு நிலைப்பாடு இன்றைய நாளிலே குதூகலமாக நீங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தோன்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளாகும். இன்றைய நாளிலே உங்களுடைய செயலாக்கங்கள் எல்லாம் இலகுவாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இலக்கு நோக்கி பயணிங்கள். இலகுவாக நீங்கள் அதை செய்து முடிக்கலாம். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள், புது புது வரைவுகள் இன்றைய நாளிலே உங்களுக்கு அனுகூலமான பலனையே தரும். சிறப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோடரை அணுகி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம்.
பிரதான செய்திகளை தொடர்ந்து மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைக்கும் கூட ஒரு புதிய தலைப்பை தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் பேசுவதற்காக. அதாவது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா இடமுமே பார்க்கும்போது எல்லாருமே உடற்பருமன்ன்றது மிகவுமே பாரிய அளவு ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. எந்த இடத்தில் பார்த்தாலும் அது சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே உடற்பருமன்ன்றது மிகவுமே ஒரு எல்லார் மனதிலையும் சரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த உடற்பருமனும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் தான் நாங்கள் இன்றைக்கு பேசுவதற்காக வந்திருக்கிறோம். இல்லையாராக கட்டாயமாக ராக்ஷனா, குறிப்பாக உடற்பருமன் என்பது பெரிய ஒரு பாரிய அளவிலான பிரச்சனையாக இன்றைய காலங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன என பார்க்கும்போது உடற்பருமன் என்பது ஒரு மனதை தாக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இன்றைய காலங்களில் காணப்படுகின்றது. காரணம் எங்களை வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் எங்களுக்கு தருகின்ற ஒரு எதிர்மறையான கருத்துக்களும் எங்கள் மீதான ஏளன பேச்சுக்களும் அதிகரித்து செல்கின்றன. எனவே நான் உடற்பருமனாக இருக்கின்றேன் என்பது எனக்கான பிரச்சனையை தவிர மற்றவர்களுக்கான பிரச்சனை அல்ல என்பதுதான் உண்மையான விடயம். ஆனால் இன்றைய காலத்தை பார்க்கும்போது உடற்பருமனாக இருப்பது எனக்கு பிரச்சனையோ இல்லையோ பார்க்கின்றவர்கள் கண்களுக்கு உறுத்தும் அளவிற்கு அந்த விஷயம் இருக்கின்றது. அதன் மூலமாக என்னுடைய மனம் கஷ்டப்படக்கூடியதாக இன்றைய கால சூழ்நிலைகள் அமைகின்றது. காரணம் எந்த ஒரு விடயத்திலுமே இந்த காலத்தில் மற்றவர்களின் கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பது முக்கியமான விடயம். எனவே உடற்பருமனானவர்களை கூட எதிராளிகள் பார்க்கும்போது வெளியவர்கள் பார்க்கும்போது அவர்களின் மனதை தாக்கும் வகையில் பேசுவதும் தாழ்வு மனப்பான்மை அவர்களுடைய ஏற்படுத்துவது இன்றைய காலங்களில் பொதுவாக உடற்பருமன் என்ற விடயங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உடற்பருமன் என்று எடுக்கும் போது அதாவது நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை எவ்வாறு எங்களால் தேர்ந்தெடுக்க முடியாதோ அவ்வாறுதான் எங்கள் தொடர்பான விடயங்களையும், அதாவது நிறமாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், உடற்பருமனாக இருக்கலாம், இந்த மாதிரியான எந்த விடயத்தையுமே நாங்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளவே முடியாது. அது எங்களுக்கு இயற்கையால் வழங்கப்பட்டவையாக இருக்குமானால் உடற்பருமன் என்கின்ற விடயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய உயரம் இருக்கிறது அல்லவா, அந்த உயரத்துக்கு ஏற்றவாறு அந்த உடற்பருமன் அமையுமானால் எங்களுடைய சரியான விடயமாக எங்களுக்கு ஆரோக்கியமான விடயமாக அந்த உடற்பருமன் காணப்படும். அதை தவிர்த்து ஒரு ஆணோ பெண்ணோ அவரது வேறு எந்த காரணங்களுக்காகவாவது அந்த உடற்பருமன் மாறுபடுமே ஆனால் அங்குதான் நாங்கள் எங்களுடைய உடலியல் ஆரோக்கிய தன்மையை இழக்கின்றோம் என்று கருத முடியும். அது மட்டுமல்லாது உடற்பருமன் என்று பார்க்கும்போது அது நிறைய, அதாவது குறிப்பாக உயரத்துக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த காலம் உணவு பழக்க வழக்கங்கள் தவிர்த்து இன்றைய காலங்களில் நிறைய விடயங்கள் அந்த உடல் பருமனானது மாறுபடுகின்றது. எனினும் குறிப்பாக எங்களுடைய உடல் பருமனுக்கு காரணியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் எங்களுடைய மரபணுவை கருத முடியும். ரக்ஷனா, எங்களுடைய மரபணுவுக்கு ஏற்றவாறு தான் ஒருவேளை உடற்பருமன் கூடுவதாக இருந்தால் கூடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைய காலங்களில் அதை தவிர்த்து வெளிக்காரணங்கள் நிறையவே இருக்கின்றது. வெளிக்காரணிகள் அதிகரித்து செல்கின்றது. முதலாவது உணவு பழக்க வழக்கத்தை பெரும்பான்மையாக கூறலாம். உணவு பழக்க வழக்கத்தின் மூலம் எங்களுடைய உடல் பருமன் அதிகரித்து செல்கின்றது. அதை விடுத்து எங்களுடைய நவீன கால வாழ்க்கை ஓட்டத்தை பார்க்கலாம். அதாவது இன்றைய காலங்கள் தூக்கமின்மை, மனச்சோர்வு, மலை உளைச்சல்கள் என்றவாறு வேலை பளு அதிகரித்து செல்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் தூக்கத்திற்கான, அதாவது நித்திரை, சரியான நிம்மதியான நித்திரைக்கான நேரம் குறைந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். எனவே அதுவும் கூட எங்களுடைய உடற்பருமனை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படும். எனவே பொதுவாக இவற்றை பார்க்கும்போது எங்களுடைய உணவு பழக்கம் சரியாக இருக்க வேண்டும், உடற்பயிற்சி பழக்கம் சரியாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்துக்கு தேவையான எந்த பழக்கமாக இருந்தாலும் அந்த பழக்கம் சரியான விதத்தில் அமையும் போதுதான் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடற்பருமன் சீரான ரீதியிலும் காணப்படும். எனவே அதற்கான சரியான வழிகளையும் சரியான வழிமுறைகளையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதாவது உணவு பழக்கம் என்று பார்க்கும்போது ரக்ஷனா, எங்களுடைய முன்னைய காலத்திற்கும் இன்றைய காலத்துக்கும் சரியான வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு எங்களில் கண்ணூடாக காணக்கூடிய ஒரு வித்தியாசம் காணப்பட்டுதான் இருக்கின்றது. அதாவது அந்த காலங்களில் பொதுவாக வேலைகள் இயற்கை முறையில் இருக்கும். அதாவது எங்களுடைய குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொள்ளலாமே. நாங்கள் உதாரணத்துக்கு பெண்கள் எடுக்கும்போது அந்த காலத்து பெண்களுக்கும் இந்த காலத்து பெண்களுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கின்றது. உடலியல் ரீதியாக உடற்பருமன் என்று பார்க்கும்போது இந்த காலத்து பெண்களுக்கு வேலை பளு குறைந்திருக்கின்றது. வீட்டு வேலைகளை எடுக்கும்போது அந்த காலத்து பெண்கள் அதிகமாக இயற்கையான உடலியல் அழகை கொண்டிருப்பார்கள். காரணம் வேலைகள் என்று பார்க்கும்போது அம்மி அரைத்தல், ஆட்டுக்கல் ஆட்டுதல், மற்றது தண்ணீர் குடங்களை தூக்குதல் என்றவாறு இயற்கையோடு சேர்ந்த எங்களுடைய உடலுக்கு வேலைகள் கொடுக்கக்கூடிய வேலைகளாகத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். அத்தனை வேலைகள்
வேலைகளும் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அத்தனை வேலைகளிலுமே எங்களுடைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய, எங்களுடைய உடல் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய, உடலை சீராக வைக்கக்கூடிய, உடல் நிறை உடற்பருமனையும் அளவில் வைக்கக்கூடிய வேலைகளாக இருந்தது. ஆனால் இன்றைய காலங்களில் பார்த்தோமேனால் நவீனம் என்ற பேரில் பலதையும் துளைத்து எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் எங்களுக்கு எப்போது வேண்டுமோ வேலை பளு குறைப்பதற்கு, நேரம் மிச்சப்படுத்த வேண்டும் என்று கூறி எங்களுக்கு அதாவது இப்போது காலங்களில் அரைப்பதற்காக மிக்சியை போடுகின்றோம். மிக்சி அரைக்கின்றது துவைக்க வேண்டும் என்றால் சலவை இயந்திரத்தை போடுகின்றோம், அது துவைத்து தருகின்றது. எனவே எங்களுக்கு அதாவது உடலியல் பயிற்சிகள் என்பது இந்த காலத்தில் குறைந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். நவீன கண்டுபிடிப்புகள் அந்த அளவுக்கு நாங்கள் சோம்பேறிகளாகி கொண்டுதான் இருக்கின்றோம். காரணம் சரி, நிறைய வேலைகள் இருக்கிறது, 1-2 வேலைகளுக்கு இந்த நவீன கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தினால் சரிதானே. இல்லாமல் இந்த காலங்களில் என்ன நடக்கிறது, காலை எழுந்து மாலை வரை எல்லாமே நவீன கண்டுபிடிப்புகள் தான் இருக்கின்றது. அதாவது சலவை இயந்திரம், மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எங்களுடைய உடலியல் வேலைகள், உடல் அசைக்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லாமல் இந்த காலத்தில் அந்த வேலைகள் அமைந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே பார்க்கும்போது எங்களுக்கு வேலை என்ற ஒரு விடயமே இருக்க போவதில்லை. எனவே அந்த சோம்பேறித்தனம் பெரும்பான்மையாக எங்களுக்கு உள்ளாகி புதிய வேலைகள், அதாவது சிறிதாக இருக்கக்கூடிய வேலைகளுக்கு கூட புதிய இயந்திரங்களை கண்டுபிடிக்கும் நோக்கில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இது எந்த விதத்தில் சரியான ஒரு உடலியல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தரக்கூடிய விதத்தில் அமையும் என்றால் நிச்சயமாக அமையாது. காரணம், உடலுக்கு வேலை செய்தால், உடற்பயிற்சி செய்தால் மட்டுமே எங்களுடைய உடல் பருமனை கட்டுக்கோப்பில் வைக்கக்கூடியதாக இருக்கும். அதை தவிர்த்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல், எந்த ஒரு அசைவுமே உடலுக்கு கொடுக்காமல் எங்களுடைய உடல் அழகாக பேணப்படும், உடல் ஆரோக்கியமாக இருக்குமா என்று கேட்டால் அது இல்லை என்றுதான் குறிப்பாக கூற வேண்டும். அதுவும் முன்னைய காலங்கள் எங்களுடைய தந்தையர்கள் காலத்தை எடுக்கும்போது சைக்கிள் என்ற ஒரு விடயம் இருந்தது இல்லையா ரக்ஷனா? அழகாக நாங்கள் எல்லாம் சிறுவராக இருக்கும்போது சைக்கிளில் வைத்து எங்களுடைய அப்பா அம்மா அழகாக ஏற்றி செல்வார்கள். அது பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த சைக்கிளுக்கு நாங்கள் அடம் பிடித்த காலங்கள் எல்லாம் அழகாக இருக்கும் இல்லையா? அந்த ஞாபகங்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு அழகான விடயம் சைக்கிள். அதில் நிறைய ஞாபகங்கள் பொருந்தி இருக்கும். துவிச்சக்கர வண்டியில் அவ்வாறு இருக்கும். எனவே அந்த இயந்திரம், அதாவது அந்த துவிச்சக்கர வண்டி என்பது இன்றைய காலங்களில் இல்லவே இல்லை. காரணம் என்னவென்றால் அது கூட அவர்களுக்கு ஓடுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. எனவே அதாவது மோட்டார் சைக்கிள், கார் என்றவாறு படிப்படியாக முன்னேறி எங்களுடைய சொகுசு வாகனங்களுக்கும் நாங்கள் ஆளாகி விட்டோம். எனவே அந்த சொகுசுகள் கூடி 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 இன்று உடல் பெருமன் எங்களுக்கு அதிகரித்து அந்த சைக்கிளையே எங்களுடைய அதாவது உடற்பயிற்சி இயந்திரமாக மாற்றி கட்டணம் செலுத்தி அதை நாங்கள் சென்று ஓட்டிக்கொண்டிருக்கும் நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அதாவது அந்த காலங்களில் இலகுவாக ஃப்ரீயாக ஓடி அழகான ஞாபகங்களை வைத்திருந்த நாங்கள் அதை விட்டு சொகுசுக்கு மாறி இப்போது கட்டணம் செலுத்தி அதை ஓடும் அளவிற்கு எங்களுடைய காலம் வந்துவிட்டது. சற்று நாங்கள் சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். எங்களுடைய தேவை எது, எங்களுடைய ஆடம்பர தேவை எது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நடக்கும்போது எங்களுக்குரிய அந்த ஞாபகங்களும் சரி, எங்களுக்குரிய தேவைகளும் சரி, எங்களுடைய ஆரோக்கியமும் சரி அப்படியே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகத்தான் இருக்கின்றது. எனவே ஆடம்பர தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் நாங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொண்டேதான் ஆக வேண்டும் இல்லையா ரக்ஷனா? உண்மையில் ராகவி, நீங்கள் கூறுகின்ற பொழுது எனக்கு ஒரு விடயம் ஒன்று ஞாபகம் வருகிறது. இந்த துவிச்சக்கர வண்டி என்பதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த துவிச்சக்கர வண்டி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுதே நாங்கள் சிறிய வயதில் இந்த துவிச்சக்கர வண்டிக்காக எங்களுடைய பெற்றோரிடம் அடம் பிடித்திருப்போம். அந்த பெற்றோர்களிடத்தில் அடம் பிடிக்கின்ற வேளையில் எனக்கு இந்த துவிச்சக்கர வண்டி வேண்டும், நான் பாடசாலையில் தான் செல்வேன். அந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று கையில் கிடைத்து விட்டாலே எங்களுக்கு பெரிய எனக்கு ஒரு பொக்கிஷம் ஒன்று கிடைத்து விட்டது. இந்த துவிச்சக்கர வண்டி இருக்கு. துவிச்சக்கர வண்டி இருக்கிறவங்க அப்ப பெரிய ஆக்கலன்னு பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுல துவிச்சக்கர வண்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெருமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். நிறைய பேர் எனக்கு கூட ஒரு துவிச்சக்கர வண்டி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய பிறந்த நாளுக்கு. அந்த துவிச்சக்கர வண்டியோட கையில கிடைச்ச உடனேயே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நான் பாடசாலைகள்லாம் துவிச்சக்கர வண்டியில செல்லலாம் அப்படின்னு சொல்லி. உண்மையில் நாங்கள் இந்த பாடசாலைகளும் துவிச்சக்கர வண்டியில் செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் அந்த இடத்தில் உடற்பயிற்சி செய்கிறோம் என்பதில் மறப்பதற்கு இடமே இல்லை. ஏனென்றால் இன்றைய காலத்தில் பார்க்கின்ற பொழுது எல்லாமே ஆடம்பர வாழ்க்கை. நீங்கள் கூறுவது போல இந்த துவிச்சக்கர வண்டியை விடுத்து இந்த மோட்டார் பைக்காக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த காராக இருக்கட்டும், சொகுசு வாகனங்களை பயன்படுத்தி பாடசாலைகளுக்கு இப்போ பெற்றோரை பிள்ளைகளை கொண்டு போய் பாடசாலைகளில் இறக்குகிறார்கள். பிள்ளைகள் உடற்பயிற்சி செய்வதற்கான நேரமும் இல்லை, வாய்ப்புகளும் இன்று ஏற்படுத்தி கொடுக்கப்படுவதும் இல்லை என்பதுதான் உண்மை ஒரு விடயமாக இருக்கிறது. முதலாவது இந்த உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு பிள்ளை சிறிய வயதிலேயே இவ்வாறான உடற்பருமன் என்ற பிரச்சனைக்கு ஆளாகிறது. சிலர் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல உடற்பருமன் என்பதற்கு பரம்பரை ஒரு முதலாவது காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் சில பேர் பார்க்கிறது, அதாவது ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க, பரம்பரையாக அவர்களுக்கு உடற்பருமன் அதிகரித்து இருக்கிறது சொன்னால் அவர்களுக்கும் பரம்பரையாக அந்த உடல் பருமனாகத்தான் இருக்கும். அது யாராலுமே தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் அதை கூட நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் மற்றும் எங்களுடைய உடற்பயிற்சி
உடற்பயிற்சி மூலமாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்பதுதான் மிகவும் மறக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த சிறுவர்கள் மத்தியில் இன்றைக்கு பார்க்கும் பொழுது எல்லாருமே வந்து உடல் எடை வந்து அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். மிகவும் குறிப்பாக இந்த சிறுவர்கள் வந்து மிகவுமே தங்களுடைய உடல் தொடர்பில் வந்து மிகவும் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நாளைக்கு அவர்கள்தான் வளர்ந்து வர போகிறார்கள், நாளைக்கு அவர்கள் சமுதாயத்தின் தலைவர்களாக போகிறார்கள். அந்த வகையில் அவர்களது உடல் தொடர்பில் மிகவும் கவனம் கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது சற்று கேள்விக்குறிக்கு உரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பார்க்கும்போது பெற்றோர்களும் வந்து வேலைக்கு செல்லும் பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி கூறும் விடயம்தான், இன்றைக்கு வந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தால் போதும் என்ற ஒரு கருத்து மட்டும்தான் இருக்கிறதே தவிர ஆரோக்கியமான உணவுகள் பிள்ளைகளுடைய உடலின் வளர்ச்சிக்கு தேவையான உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. காலை உணவிற்கு இவ்வளவு, மதிய உணவிற்கு இவ்வளவு என்று சொல்லி ஏதாவது உணவு கொடுத்தால் போதும், பிள்ளைகள் சாப்பிட்டால் போதும் என்ற ஒரு கருத்து தான் இன்றைக்கு பெற்றோர்களுடைய எண்ணத்தில் வந்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கும் வேலைப்பளு என்ற ஒரு காரணத்தினால் பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும், அதே சமயத்தில் வேலைகளையும் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் வந்து அவங்க வந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா உடனடி உணவுகள், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது உடனடியாக கடையில் கிடைக்கக்கூடிய உணவுகள், எண்ணெய் வகைகள் சேர்ந்த உணவுகள் எல்லாவற்றையுமே கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில். ஆகவே பிள்ளைகள் என்ன யோசிக்கும், பிள்ளைகள் சிறிய வயதிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் பெற்றோருடைய உணவுகளை வந்து பெற்றோர் எனக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தான் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த உணவுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் உணவில்லாமல் மனிதர்கள் வந்து இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த பாடசாலைக்கு போறதுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, பாடசாலைக்கு முடிந்த உடனே வந்து இப்ப தனியார் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது கடைகளில் தான் உணவுகள் வாங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து மறுக்க முடியாத அளவுக்கு பெற்றோர்களிடத்தில் அவர்களுக்கும் ஆணித்தரமாக பதிந்து விடக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு இந்த உணவுகளை எடுப்பதன் மூலமாக பெற்றோர்களுக்கும் தெரியாமல் பிள்ளைகளுக்கும் தெரியாமல் இந்த உடற்பருமன் என்பது அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. இதன் மூலமாக பிள்ளைகளுக்கு என்ன வருகிறது என்று பார்த்தால் சரியான ஒரு அதாவது நோய் தான் வருகிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது சிறு வயதிலேயே உயர் இரத்த அழுத்தமாக இருக்கட்டும், நீரிழிவாக இருக்கட்டும், இவ்வாறான நோய்கள் வந்து பிள்ளைகளை சிறு வயதிலேயே தொற்றிக்கொள்கிறது, பிடித்துக் கொள்கிறது, வைத்து ஆட்டி படைக்கிறது என்று சொல்ல வேண்டும். இவ்வாறாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக தொடர முடியாமல் இருக்க போகிறது. மிகவுமே பிரதானமான ஒரு விடயமாக இருக்கிறது பிள்ளைகளுடைய கல்வி என்பது. இந்த கல்வியை தொடர்ச்சியாக நாங்கள் கற்க வேண்டும் என்பதன் விளைவாகத்தான் பிள்ளைகளுக்கு உணவு என்பது அங்கே மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் உடல், அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் எங்களுடைய உடல் வந்து மிகவுமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்தது வந்து எங்களுடைய எந்த வேலையாக இருக்கட்டும் நாங்கள் அதில் வந்து முழு கவனம் செலுத்த முடியும் என்பதை வந்து யாராலுமே மறுத்துவிட முடியாது. எங்களுக்கு சிறிதாக ஒரு உடல், சிறிதாக ஒரு தலைவலி, காய்ச்சல் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்தால் கூட நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் எங்களால் ஒரு வேலையை அந்த இடத்தில் சரியாக செய்ய முடியாது. எங்களுடைய நினைவுகள் முழுக்க, எண்ணங்கள், சிந்தனைகள் முழுக்க எங்களுடைய உடல் தொடர்பானதாகத்தான் அங்கே இருக்கும். எங்களுடைய எந்த வேலையுமே சரியாகவும் நேர்த்தியாகவும் எங்களால் அந்த இடத்தில் செய்ய முடியாமல் இருக்கும். அந்த வகையில் தான் சிறு பிள்ளைகள், அதாவது கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக சிறிய சிறிய பிரச்சனைகளிலிருந்து அது வந்து மரணம் வரைக்குமே கொண்டு சேர்த்து விடக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் உயர் இரத்த அழுத்தமாக இருக்கட்டும், மாரடைப்பாக இருக்கட்டும், இவ்வாறான விடயங்கள் எல்லாம் வருகிறது இந்த அதிக உடற்பருமன் விளைவாக. இதற்கு மிக முக்கியமான, அதுவும் இந்த சிறு பிள்ளைகளிடத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உணவு பழக்க வழக்கம் என்பது வந்து மிகவுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் எல்லாம் வந்து சேர்ந்து விளையாடுவார்கள். மாலையில் என்று சொன்னார், காலையில் பாடசாலைக்கு போவார்கள், வந்து வீட்டில் மாலையில் வந்து விளையாடுவார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த விளையாட்டு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையில் வீடியோ கேம்ஸோட இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போய்விட்டு சிறுவர்களை பார்த்தால் உண்மையில் அந்த தொலைபேசியை வைத்துவிட்டு அதில் வீடியோ கேம்ஸ் வந்து விளையாடுவதுதான் இன்றைக்கு சிறுவர்களுடைய பொழுதுபோக்காகத்தான் இருக்கிறது. பெற்றோர்கள் வந்து யோசிக்கிறது பிள்ளைகள் எங்களுக்கு தொல்லை இல்லாமல் அவர்களுடைய வேலையை பார்த்தால் சரி என்ற ஒரு எண்ணப்பாடு அங்கே தோன்றுவதன் விளைவாக பிள்ளைகள் வந்து வீடியோ கேம்ஸுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறார்கள். நான் அண்மையில் கூட ஒரு முகப்புத்தகம் வழியாக ஒரு புகைப்படத்தை பார்த்திருந்தேன். ஆரம்பத்தில் வந்து அம்மா வெளியில் விளையாடும் பிள்ளையை கையை பிடித்து கொண்டு வீட்டிற்கு வா என்று சொல்லி கூப்பிடுவது போலையும், இப்போது வந்து வீட்டிற்குள் மொபைல் கேம், அதாவது மொபைல் மூலமாக வீடியோ கேம்ஸ் விளையாடுகின்ற பிள்ளையை கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே போய் விளையாடு என்று சொல்வது மாதிரியான ஒரு புகைப்படத்தை நானும் இன்றைக்கு முகப்புத்தகத்தில் பார்த்திருந்தேன். உண்மையில் இது வந்து ஒரு
கேலியான ஒரு விஷயமாகவும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்தில் நாங்கள் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு புகைப்படமாகவும் இது இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் இன்றைக்கு சிறுவர்கள் மத்தியில் இந்த விளையாட்டு என்பது மிகவும் குறைந்து விட்டது. இந்த விளையாட்டின் மூலமாக நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த காலத்தில் இந்த இரவுல எல்லாம் வந்து விளையாடுவாங்க, ஒளித்து விளையாடுவார்கள், ஓடி பிடித்து விளையாடுவார்கள். இந்த சிறுவயதில் ஞாபகங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது உண்மையிலேயே அது மிகவும் மனதுக்கு இப்ப கூட நினைச்சா கூட அது வந்து மிகவும் சந்தோஷமான தருணங்களாகத்தான் இருக்குது. இன்றைய சிறுவர்கள் மத்தியில், அதாவது 2000ஆம் ஆண்டு சிறுவர்கள் சொல்வார்கள், 2K kids அப்படின்னு சொல்வார்கள், அவர்கள் மத்தியில் இந்த விளையாட்டு என்பது உண்மையிலேயே அப்படி என்றால் என்ன சொல்லி பார்க்கின்ற அளவுக்கு தான் இருக்கிறது. ஆகவே அவர்களும் வந்து இந்த விளையாட்டுகளை பழைய பெற்றோர்களும் சரி பழைய கால ஆட்களும் சரி அவர்கள் சொல்வதன் விளைவாகத்தான் இவ்வாறான விளையாட்டுகள் எல்லாம் இருந்ததா என்று ஒரு கதை சொல்வது போலதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் மத்தியில் தெரிவது என்ன என்று பார்த்தால் இந்த வீடியோ கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ், இவ்வாறான கேம்ஸில் தான் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து முற்றுமுழுதாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்களது உடல் வந்து பாதிப்படைகிறதுன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது உடற்பருமன் வருகிறது என்று சொல்வதை காட்டிலும் அவர்களுடைய கண்ணிலிருந்து அத்தனை உடல் உறுப்புகளுமே வந்து பாதிக்கப்படுகிறது. இதன் விளைவாக அதில் மிக முக்கிய பிரதானமான காரணியாக இருக்கிறது இந்த உடற்பருமன் என்பது வருகின்ற பொழுது அவர்களது உடல் ஆரோக்கியம் கெடுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பேண முடியாமையினால் அவர்களுடைய வாழ்க்கையுமே முற்றுமுழுதாக சீரழிந்து விடுகிறது என்றுதான் கூற வேண்டும் இல்லையாராகவே. விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். குழந்தைகளினுடைய கல்வி, அவர்களுடைய விளையாட்டு தொடர்பாகவும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதாவது முன்னைய கால சிறார்களையும் இந்திய கால சிறார்களையும், அதாவது முன்னைய காலங்களில் கிராமத்து சிறுவர்கள் நகரத்து சிறுவர்கள் வாழ்க்கை வேறாக இருக்கும். ஆனால் இன்றைய காலங்களில் கிராமம் வரையே தொலைபேசி வந்து விட்டது. ஸ்மார்ட் போன்கள் எல்லாம் இன்றைய காலங்களில் அனைத்து சிறார்கள் கைகளிலுமே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த குழந்தைகளினுடைய குழந்தை பருவம் மிகவும் அழகாக இருக்க வேண்டுமே என்றால், அவருடைய குழந்தை ஞாபகங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய விளையாட வேண்டிய வயதில் விளையாட விட வேண்டும், அவருடைய கல்வி கற்க வேண்டிய வயதில் கல்விகளையும் கற்க விட வேண்டும். எனவே அத்தனையும் அடிப்படையான விடயங்கள், அத்தனைக்கும் எதிராகத்தான் இன்றைய காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மையான விடயம். எனவே அடிப்படையில் அந்த குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி என்பது தேவை வேண்டுமே என்றால் அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு வேண்டும், சுறுசுறுப்பு வேண்டும். எனவே அவர்களுடைய ஓடி ஆடும் வயதில் போனை கொடுத்து உங்களுக்கு சோம்பேறித்தனம், அதாவது குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும் போது அந்த குழந்தைகளை தொலைபேசியை கொடுத்து உட்கார வைக்கும் போது அந்த குழந்தையினுடைய சுறுசுறுப்பும் சரி, அந்த குழந்தையினுடைய ஓய்வுத்தன்மை சரி அந்த தொலைபேசியுடைய சென்று விடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த குழந்தைக்கு ஓடி ஆடுவதற்கு நேரம் இல்லை, விளையாடுவதற்கு நேரம் இல்லை, எனவே உடலுக்கான அசைவுகளுக்கு நேரம் இல்லை. எனவே அந்த குழந்தைக்கும் கண்ணியல் ரீதியான உடலியல் ரீதியான பிரச்சனைகளும் வரக்கூடிய இந்த நேரம் தொலைபேசி பார்க்கும்போது அந்த சிறு குழந்தைக்கு கூட நித்திரையின்மை என்ற ஒரு விடயம் கூட வரக்கூடியதாக இருக்கும். எனவே தொடர்ச்சியாக உடற்பருமனும் அதற்கான தீர்வுகளும் பற்றி பேச போகின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றது இன்றைய நாளில் பகுதி. ஆயிரத்து 887ஆம் ஆண்டின் இதே நாளில் பிரான்சில் ஏற்பட்ட பூகம்பம் ஒன்றினால் சுமார் 2000 பேர் பலியாகினர். 1903ஆம் ஆண்டின் இதே நாளில் குவாண்டனாமோ குடாவை அமெரிக்காவுக்கு கியூபா குத்தகைக்கு வழங்கியது. 1945ஆம் ஆண்டின் இதே நாளில் ஜெர்மனியின் ஃபோர்ஹெய்ம் நகரம் 379 பிரித்தானிய விமானங்களால் குண்டு வீசி அழிக்கப்பட்டது. ஜெர்மனிய ஆங்கிலேய இசைக்கலைஞர் ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் ஹாண்டல் 1685ஆம் ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். அமெரிக்க வரலாற்றாளர் WEP டுபோய்ஸ் 1868ஆம் ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஜாஸ்பர்ஸ் 1883ஆம் ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஜெர்மனிய மதகுரு சீகன் ஃபால்க் 1719ஆம் ஆண்டின் இதே நாளில் இறந்தார். ஆங்கிலேய கவிஞர் ஜான் கீட்ஸ் 1821ஆம் ஆண்டின் இதே நாளில் இறந்தார். இந்திய நடிகை மதுபாலா 1969ஆம் ஆண்டின் இதே நாளில் இறந்தார்.
இன்றைய நாளில் பகுதியை தொடர்ந்து மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் உண்மையில் வந்து நாங்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் கூட இந்த உடற்பருமனம் அதற்கான தீர்வுகளும் என்பதை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தியே ஆக வேண்டும். அதாவது எங்களுடைய கேபிட்டல் எஃப்எம் குழுவினர் வந்து இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தின் சம்மாந்துறையில் இந்த கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார்கள். நீங்களும் வந்து அதில் பாதுகாப்பான முறையில் கலந்து கொள்ளலாம், அவர்களையும் சந்திக்கலாம் என்பதை நாங்களும் இந்த இடத்தில் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இல்லையா? கட்டாயமாக ரக்ஷனா, இன்றும் கூட கொரோனா தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற காத்திருக்கின்றது. சமாந்துறை பிரதேசம் இல்லையா? அந்த இடத்துக்கு செல்லும் போது அங்கே இலவசமாக சானிடைசர்கள் மற்றும் மாஸ்க் போன்றவற்றையும் வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது கொரோனா தொடர்பான விழிப்புணர்வுகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொண்டு அது தொடர்பாக இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஃபெட்னாட், டமிட்டி, சிஸ்டெக் அலுமினியம், ஏசியா அசெட் ஃபினான்ஸ் மற்றும் எங்களுடைய ரீபவுண்ட் சானிடைசர் போன்றவர்கள் தான் இன்றைய தினம் கூட எங்களுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய தலைப்பாக இன்றும் அமைந்திருக்கின்றது உடல் பருமனும் அதற்கான தீர்வுகளும் தொடர்பாக பேச போகின்றோம். அது மட்டுமில்லாது ரக்ஷனா குறிப்பிட்டது போல சிறார்கள் இன்றைய காலங்களில் வந்து விளையாட்டு என்பதை ஒன்று மறந்து தொலைபேசிக்குள்ளேயே மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவர் கைகளிலுமே தொலைபேசி இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் பல பொழுதுகளை அவர்களை பார்ப்பதற்கு பஞ்சிப்பட்டது. அது சோம்பேறித்தனமாக ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ வெளியில் அனுப்பினால் என்று பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கின்ற காலம் இன்றைய காலமாக இருக்கின்றது. எனவே அந்த அத்தனையும் துறந்து விட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகள் எத்தனை முக்கியம், அவர்களுடைய வாழ்க்கையை சீராக அமைப்பதற்கு அவர்களுடைய இளமை காலம் சிறந்ததாக அமைய வேண்டும். எனவே அதை வழங்குவதற்கு ஒரு நாளில் ஒரு மணித்தியாலம் அவர்களுக்காக செலவழிப்பதில் எந்த ஒரு பிழையுமே இல்லை, எந்த ஒரு தவறுமே இல்லை. எனவே அவர்களுக்காக ஒரு மணித்தியாலம் அவர்களோடு இருந்து வெளியில் சென்று கூட்டி சென்று விளையாட விடும்போது அவர்களுடைய உடற்பயிற்சியும் சீராக அமையும், அவர்களுடைய பொழுதுபோக்கும் சீராக அமையும், அவர்களுடைய வாழ்க்கைக்கான அடித்தளமும் சீராக அமையும். எனவேதான் அதற்கான தீர்வாக அமையும். அடுத்ததாக உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி ரக்ஷனா குறிப்பிட்டிருந்தார். அதாவது யங் ஃபுட்ஸ், குறிப்பாக அதாவது விரைவான உணவுகள், வேகமான உணவுகள் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது எண்ணெய் தன்மையும் மாவும் மட்டுமே கலந்த உணவுகளாக அந்த உணவுகள் அமையும். இந்த காலத்தில் வந்து பீட்சா, பர்கர் இந்த மாதிரி நிறைய உணவுகள், கேப்ஸ், சிக்கன் இந்த மாதிரி நிறைய உணவுகள் வந்துவிட்டன. ஆனால் அத்தனை உணவுகளிலுமே கூட எங்களுக்கு ஊட்டச்சத்து என்கின்ற ஒரு விடயம் இருக்கா என்று கேட்கும் போது அது கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. ரக்ஷனா குறிப்பிட்டது போல அந்த குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் உணவு கொடுத்தால் போதும், அவர்கள் 3 நேரமும் சாப்பிட்டால் போதும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் பலருக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த உணவுகளில் ஊட்டச்சத்து இருக்கின்றதா, அவனுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த உணவில் இருக்கின்றதா என கேட்கும்போது கட்டாயம் அதுவுமே ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். காரணம் எங்களுடைய இன்றைய காலம் நிதர்சனமான உண்மை, எந்த குழந்தைக்குமே சரியான ஊட்டச்சத்து சென்று சேர்வது இல்லை. காரணம் வந்து அந்த கால உணவு முறைக்கும் இந்த கால உணவு முறைக்குமே பாரிய ஒரு அளவிலான வித்தியாசம் காணப்படும். அந்த கால உணவு முறையில் வந்து நிறைய தானிய வகைகள் இருந்தது ரக்ஷனா. இன்று கூட எங்களில் பல பேருக்கே அந்த தானிய வகைகளின் பேர் தெரியாமல் இருக்கின்றது. திணை இருந்தது, கேழ்வரகு இருந்தது, குரக்கன் இருந்தது, ரவை, கோதுமை என்றவாறு நிறைய இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு அரிசி, கோதுமை இந்த 2 மட்டும்தான் தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு தெரியாத பல்வேறு வகையான தானிய வகைகள் அன்றைய காலங்களில் இருந்திருக்கின்றது. இன்றெல்லாம் நாங்கள் அந்த கண்காட்சிகளில் பார்க்கும்போது அந்த பேக்கெட்ல அப்படியே ஸ்கூல் கண்காட்சிகள் பார்க்கும்போது இதெல்லாம் இருந்தது முன்னைய காலங்களில் அப்படின்னு சொல்லி ஒட்டி ஒட்டி எழுதி வைத்திருப்பார்கள். இந்த தானியங்கள் இந்த தானியங்கள் சொல்லி அதெல்லாம் ஒரு காட்சி பொருட்களாக ஆகிவிட்டது. எனவே அருங்காட்சியகத்தில் கூட எங்களுடைய வருங்காலத்தில் அது இருக்க போகின்றது, இப்படியெல்லாம் தானியம் இருந்தது என்று சொல்லி. காரணம் எங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த தானியங்கள் தெரியும். எங்களுக்கே பல பொழுதுகளில் தெரிவதில்லை. நான் சிறு வயதிலெல்லாம் குரக்கன் சாப்பிட்டதுதான் எனக்கு ஞாபகம். இன்றைய காலங்களில் குரக்கனை கண்ணூடாக காண்பதே குறைவாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு தானிய வகைகளை உண்டு அந்த கால மனிதர்கள், அந்த கால வாழ்ந்தவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, தங்களுடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை பெற்றுக்கொண்டார்கள், அதை விளைவித்தார்கள். அத்தனை அழகாக அந்த கால வாழ்க்கை முறையும் அந்த உணவுகளும் அத்தனை சுவையானதுமாகத்தான் இருக்கும். கட்டாயமாக சத்து நிறைந்த எந்த பொருளுமே சுவையாகத்தான் இருக்கும். குழந்தைகள் சில வேளைகளில் அந்த சுவையை பிடிக்காத போது தாய் தகப்பன் விட்டு அதாவது எங்களுடைய விரைவு உணவுகளை நாடுகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது, தீ சுடும் என்று குழந்தைக்கு கண்டிப்பாக தெரியாது இல்லையா? அது போலத்தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த சத்து புரிவதே இல்லை. எனவே நாங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும், இதில் எத்தனை சத்து இருக்கின்றது, இது எத்தனை ஊட்டச்சத்தாக இருக்கின்றது. எனவே எவ்வாறு இதை நாங்கள் எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விவசாயம் என்ற ஒரு விடயத்தை பார்க்கும்போது ரக்ஷனா, விவசாயிகள் அந்த உடலில் அவர்களுடைய உடல் எத்தனை கட்டுக்கோப்பான உடலாக இருக்கும், எத்தனை ஊட்டச்சத்து நிறைந்த உடலாக இருக்கும், அளவான உடலாக இருக்கும். அவர்களுடைய உடல் பருமன் என்பது கூடக்கூடிய எந்த சாத்தியக்கூறும் இல்லை. காரணம் அவர்கள் வெயில்
வெயிலில் வேலை செய்கிறார்கள், கடினமான வேலை செய்கின்றார்கள், எந்த நேரமும் வேலை செய்கின்றார்கள். அவ்வாறு அவர்களுடைய உடலுக்கு எந்த நேரமும் உடற்பயிற்சி என்பது தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படும். ஆனால் இன்றைய காலங்களில் நாங்கள் ஐடி அது இது என்று நிறைய விடயங்களை வேலை செய்கின்றோம், ஏசிக்கு கீழே இருந்து வேலை செய்கின்றோம். எங்களுடைய உடலுக்கு எந்த ஒரு அசைவையுமே நாங்கள் கொடுக்க தவறிவிட்டோம் என்று குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாது நடைப்பயணம் என்பது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக அமையும் இல்லையா? இன்றைய காலங்களில் உடற்பருமன் என்று நாங்கள் மருத்துவ வைத்தியரை நாடும் போது அவர் முதலாவதாக எங்களுக்கு பரிந்துரைப்பது நடைப்பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்பது. குறிப்பாக சர்க்கரை நோய், அதாவது நீரிழிவு நோய் வந்தவர்களுக்கு சொல்வார்கள், அதாவது நீங்கள் நடைப்பயணம் செல்லுங்கள், எங்கேயாவது அதிக தூரம் இல்லாமல் அருகில் செல்ல வேண்டுமே என்றால் நீங்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுவார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. எங்களுடைய உடலியல் பருமனை குறைப்பதற்கு நாங்கள் முதலில் தேட வேண்டிய ஒரு விடயம் நடைப்பயணம் தான். இன்றைய காலங்களில் அருகில் இருக்கும் கடைக்கு செல்வதற்கு கூட பல பொழுதுகளில் நாங்கள் பஞ்சி படுகின்றோம், சோம்பேறித்தனம் பட்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட பைக், அதாவது மோட்டார் சைக்கிளில் செல்லக்கூடிய இருக்கும். எனவே அந்த குறுகிய அளவு தூரத்தில் கூட நடை என்பதை நாங்கள் ஒதுக்கி விடுகின்றோம். இரண்டு விடயங்கள், ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று அதீதமான நவீன வளர்ச்சி. இந்த இரண்டின் காரணமாக எங்களுடைய வாழ்க்கை சீரானதாக அமைய மறுக்கின்றது. பழைய காலங்களில், அது முன்னைய காலங்களில் இருந்த அத்தனை விடயங்களும் ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி, இந்த விடயங்கள் அனைத்தும் இன்றைய காலங்கள் நவீன வாழ்க்கை ஓட்டத்தில் நாங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. எனவே அதில் முதன்மையான கருத்தாக ஆரோக்கியத்தையும் குறிப்பிட முடியும். எத்தனை நவீன வளர்ச்சிகள் வந்த போதிலும் கூட அதில் ஆரோக்கியம் என்ற ஒரு விடயம் இருக்க போவதில்லை. காரணம், நாங்கள் அதாவது நவீனத்தில் முன்னோறி கொண்டிருக்கின்றமே தவிர எங்களுடைய பழைய விடயங்கள், அதாவது நன்மை தரக்கூடிய விடயங்களை நாங்கள் மறந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கு உதாரணமாக இப்போது குறிப்பிட்டது போல நடைப்பயிற்சியை நாங்கள் மறந்து விட்டோம். அது மட்டுமல்லாது நீச்சல் அடிப்பது, கிராமத்து பகுதிகளில் நீச்சல் என்பது ஒரு சிறந்த விடயமாக குளங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நீச்சல் அடிப்பார்கள், சிறார்கள் சேர்ந்து நண்பர்களாக நீங்க சொன்னது போல விளையாடுவதாக சரி, விடுமுறை காலங்களில் சரி சென்று நண்பர்கள் நீச்சல் அடிப்பார்கள். ஆனால் இந்த காலங்களில் நீச்சல் என்பது பள்ளிக்கூட பாடத்தில் இருப்பதே தவிர அதை தாண்டி ஒரு இயற்கையான விஷயமாக குழந்தைகளுக்கு புகட்டப்படுவதில்லை. மரம் ஏறுவார்கள் கிராமத்து சிறுவர்கள், அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போது நகரத்தில் மரங்களே எங்கே என்று நாங்கள் தேட வேண்டி கிடக்கிறது. அதில் மரத்தில் ஏறுவது என்பது ஒரு விசித்திரமான விடயமாகத்தான் அமையும். ஆனால் இந்த கிராமத்து வாழ்க்கை முன்னைய வாழ்க்கை காலங்களை எடுக்கும்போது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய சிறிய விடயங்களிலும் உடற்பயிற்சி புதைந்திருந்தது, மறைந்திருந்தது. எங்களுடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் அழகிய விடயங்களும், அத்தனை அழகான விடயங்கள் அதற்குள் புதைந்திருந்தது என்பதுதான் உண்மையாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் நவீனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது எங்களுடைய பழமைகளையும் எங்களுடைய பாரம்பரியங்களையும் எங்களுடைய அழகியலையும் ஆரோக்கியத்தையும் தொலைத்து கொண்டிருக்கின்றோம் என்பது நிதர்சனமான உண்மையில். உண்மையில் ராகவி, நீங்கள் கூறுவது மிக சரியான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த காலத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லாம் வயலில் வேலை செய்வார்கள், மண்வெட்டி எடுத்து கொத்துவார்கள், வயல் உழுவார்கள், மாடுகளை எல்லாம் வைத்து வயல் உழுது கொண்டிருப்பார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு கடினத்தன்மை என்பது இருக்கும். அதை அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் வேலைகளை செய்வார்கள், உடற்பயிற்சிகளை செய்வார்கள். அவர்களுடைய வேலையுடன் கூடியதாகத்தான் உடற்பயிற்சி என்பது அமைந்திருக்கும். ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாருமே விரும்புவது என்னது? ஏசிக்கு கீழே இருக்கிற வேலையாகத்தான் இருக்கிறது. எல்லாரும் இவ்வாறான வேலைகளை தான் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல, எங்களுக்கு வியர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மையில் வியர்ப்பது மிகவும் உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் யாருமே கவனத்தில் கொள்வதில்லை. எங்கே இருந்தாலும் நான் ஏசிக்கு இருந்து வேலை செய்யணும், இதுதான் என்னுடைய வேலை, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நான் எப்படி அலுவலகத்துக்கு போறனோ அதே போல தான் நான் வீட்டுக்கு வரணும்ன்றதான் இன்றைக்கு எல்லாருடைய கருத்தாகவுமே இருக்கு. நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று யோசிப்பது கூட நல்ல ஒரு வேலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யோசிப்பார்கள். உண்மையில் இந்த ஏசிக்குள்ள இருக்கிறது, இந்த வியர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறது எல்லாமே மிகவும் வியர்க்கக்கூடாது என்பது நாங்கள் யோசிப்பது மிகவும் தவறான ஒரு விடயம். எங்களுடைய உடலுக்கு யாருமே கஷ்டப்படுவதற்கு தயாராக இல்லை என்று குறிப்பிடலாம் இல்லையா ராக்ஷனா? எல்லாருமே சொகுசு வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்குமே எல்லாம் வேண்டும், ஆனால் கஷ்டப்படுவது யாருக்குமே பிடிக்காத ஒரு விடயம் இல்லையா? உண்மையில் நீங்கள் கூறுவது சரிதான். தொடர்ச்சியாக நாங்களும் இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது உடற்பருமனும் அதற்கான தீர்வுகளும் என்பது தொடர்பாகத்தான் பேச போகிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் குரல் சொல்லும் கதை பகுதி வர காத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து மீண்டுமாக இணைந்திருக்கலாம். அளவறிந்து வாழாதன் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்றாகடும். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பான எனது கால வணக்கங்கள். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில்
48ஆம் அதிகாரமான பலி அறிதல் என்ற அதிகாரத்தின் 9வது குறளுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இதன் உரை என்ன சொல்கின்றது என்றால், பொருளின் அளவை அறிந்து வாழாதவன் வாழ்க்கை மேம்பட்டிருப்பது போல தோன்றினாலும் இறுதியில் அது கெட்டுவிடும் என்று சொல்கின்றது. ஏனென்று சொன்னால், பொருளின் அளவை அறியாமல் ஆடம்பரமாக வாழ்ந்தால், ஆடம்பரமாக வாழ்கிற ஒருவன் வாழ்க்கை கெட்டழிந்துவிடும். ஏனென்றால் இருப்பது போல் தோன்றும். பொருட்களை வாங்க 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 அந்த வாங்கின பொருள் தேவையில்லாத பொருட்களாகவும் அமைந்திருக்கலாம். அதனாலே அவன் வாழ்க்கை கெட்டுப்போம் என்று வள்ளுவர் சொல்கின்றார். இதெல்லாவற்றையும் எனக்கு பொன்னுத்துறை அதிபர் கற்று தந்திருக்கின்றார். நான் சிங்கப்பூரில் இருந்து வரும் பொழுது மிகவும் அவதானமாக நான் எந்த பொருளும் கொண்டு வருவதில்லை. ஏனென்றால் எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அடுத்தது என்ன என்று சொன்னால், எமது தாயாக இருந்தாங்க, சகோதரர்களாக இருந்தாங்க, உற்றார் உறவினர்களாக இருந்தாங்க, அவர்களுக்கு பொருளின் பெருமதி தெரிய வேணும். ஆனால் எனக்கு இருக்கின்ற பலருக்கு பொருளின் பெருமதி தெரியாது. அது அம்மா என்றால் அவாவுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், அவர்கள் கஷ்டப்பட்டொருதன் உழைத்தானே ஆனால் தான் அந்த கஷ்டத்தின் தன்மை தெரியும். அப்போ ஒரு பவுனை வாங்க வேணும் என்று நினைச்சால் அவன் உழைக்கிறதா இருந்தால், ஒரு சாதாரண மனிதன் உழைக்கிறதா இருந்தால் அதில் சேமித்து வாங்க எத்தனையோ பேரிடம் செல்லும். நான் கொண்டு வந்து ஒரு சங்கிலியை கொடுத்தனே என்றால் அந்த சங்கிலி இந்த பெருமதி அவனுக்கு தெரியாது. இதுதான் நடந்தது. எனது நண்பன் ஒருவன் இருக்கிறான், மிகவும் விசுவாசமான நல்ல நண்பன், மிகவும் வறியவன், என்னோட கூட சிறு வயதில் படித்தவன். அவனுக்கு நான் உதவி செய்தால் வரும்போது அவனுடைய மூத்த மகளுக்கு இது இல்லை, சங்கிலி காப்புகள் நகைகள் ஒன்றும் இல்லை. அப்போ நான் ஒரு சங்கிலியை வாங்கி கொடுத்த உடனே அவன் மிகவும் மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொண்டு போயிட்டான். அது என்ன நடந்தது, அப்புறம் அடுத்த முறை வரும்போது அந்த சங்கிலியை காணையில் அந்த பிள்ளைன்ற கழுத்தில் அந்த பிள்ளை என்னோட நல்ல அன்பாக பழகிறதால கூப்பிட்டு கேட்டேன், இங்கே பாப்பில்லை இந்த சங்கிலி எங்கே என்ன, அது அப்பா கொண்டு போய் விற்று போட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்து போட்டார்ட்டு சொன்னான். அப்போ இன்றைய தேவை அவனுக்கு அந்த மோட்டர் சைக்கிள் தேவையில்லை. அதை விட என்ன பிரச்சனை என்று சொன்னால், அது தேவை என்றால் என்ன கேட்டிருக்கலாம், இந்த சங்கிலியை விற்றுத்தான் நான் அன்பளிப்பேன், அந்த பிள்ளை கொடுத்த சங்கிலியை விற்றுத்தான் மோட்டர் சைக்கிள் வாங்க வேணும் என்ற தேவை ஏன் ஏற்பட்டது? அப்போ பொருளின் அளவு தெரியாமல் பெருமதி தெரியாமல் வாழ்கின்றவற்ற வாழ்க்கை ஆடம்பரம் மிக்கது போல தோன்றினாலும் அது கொடுமையைத்தான் தரும். ஒரு 6 மாதம்தான் அவர் ஓடி இருப்பார் மோட்டர் சைக்கிள். அவர் மது பாவிக்கின்ற பழக்கம் அவருக்கு இருந்தது. அதனால் ஒரு நாள் மதுவை பாவித்து விட்டு வீதியில் நின்ற ஒரு மரத்தோடு போய் மோதி மோட்டர் சைக்கிள் எல்லாம் பழுதாவிட்டது. இவருக்கும் காயம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆஸ்பத்திரியில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியை தொடர்ந்து மீண்டுமாக இணைந்திருக்கிறோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில். உண்மையில் நாங்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம், கலந்துரையாடி கொண்டிருக்கிற விடயம் கூட இந்த உடற்பருமனும் அதற்கான தீர்வுகளும் தொடர்பாகத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கு எல்லாரும் விரும்புகிறது இந்த ஏசிக்குள்ள இருந்து வேலை செய்ய, அதாவது வியர்க்காமல் வேலை செய்வதற்கு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்கன்றதை தான் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். உண்மையில் எல்லோருடைய விருப்பமும் அதாகத்தான் இருக்கிறது. அதை விட இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இந்த வணிக இதுகள் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்களே உடற்பருமனை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான உணவுகளை செய்வது, அதை திருப்பி எவ்வாறு பார்க்கிறார்கள் உடல் எடையை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்று சொல்லி அவர்களே அதை விற்பது. இது வணிக ரீதியான ஒரு டெக்னிக், ஒரு நுட்ப முறை என்றுதான் சொல்ல வேண்டும். இதை தெரியாமல், அதாவது ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டால் தான் அதற்கான தீர்வுகள் என்பது அங்கே இருக்கும். பிரச்சனை என்பது இல்லாத ஒரு சமயத்தில் அங்கே தீர்வுகள் தேவையில்லை. ஆகவே அவர்களே ஒரு பிரச்சனையை உருவாக்குவதும் அதற்கான தீர்வுகளை அவர்களே தருவதும் தான் இன்று ஒரு வாடிக்கையான ஒரு நடவடிக்கையாக அப்படியே மாறிவிட்டது. அதற்குள் மூழ்கி சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய ஆசைகளை தூண்டுகிறார்கள், இவ்வாறான உணவுகளை சாப்பிடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஆசைகளை தூண்டுகிறார்கள். ஆசைகளை தூண்டிவிட்டு
மறுபடி சொல்லுங்க அதை மருத்துவரிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய உடல் எடையை நாங்கள் குறைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான மாத்திரைகள் கூட இப்பொழுது வந்துவிட்டது சந்தைகளில் எங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்கான. ஆனால் இவ்வாறான மாத்திரைகளை நாங்கள் உபயோகிக்கின்றோம் என்றால் அதற்கான பாரிய அளவு ஒரு விளைவு வந்து எங்களை காத்து கொண்டிருக்கிறது, எங்களை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் வந்து கொஞ்சம் சிந்தித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்குமே வந்து உடல் வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு தான் ஆசை. ஆனால் என்ன செய்வது, சில பேருக்கு வந்து பரம்பரை வழியாக வந்து உடல் எடை அதிகரித்திருக்கும், சில பேருக்கு பார்த்தால் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் சரியாக சீராக இல்லாமையால் வந்து இந்த உடல் எடை வந்து அதிகரித்திருக்கும். அதற்கான எளிய முறையான தீர்வாக வந்து நாங்கள் மாத்திரைகளை நாடி செல்லக்கூடாது. அதற்கான எளிய வழிமுறைகளாக நிறைய விடயங்கள் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் பெண்களை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கூறியது போல இன்றைக்கு வீட்டில் வந்து பெண்கள் வேலை செய்வது என்பது மிகவுமே குறைந்து விட்டது, அரிதாகி விட்டது. வேலையே செய்வதில்லை என்று கூட சொல்லிவிடலாம். ஒரு 100% வேலை செய்தார்கள் ஆரம்பத்தில் என்றால் இப்பொழுது வந்து ஒரு 10% வேலை செய்கிறார்கள். ஏனென்றால் உடுப்பு துவைப்பதிலிருந்து எங்களுடைய உணவு சமைப்பதிலிருந்து தண்ணீர் எடுப்பதிலிருந்து எல்லாமே வந்து இன்றைக்கு ஆரம்பத்தில் இவற்றையெல்லாம் நாங்கள் உடல் உழைப்பு மூலமாக செய்து கொண்டிருந்தாங்க. இப்போ எல்லாமே இயந்திரமயமாகி விட்டது என்பதுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா நாங்கள் சுவிட்ச் வந்து டக்குன்னு போட்டு அப்படியே வேலை வந்து அப்படியே எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். அதுவும் வந்து அவை வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் கொஞ்சமாவது நாங்கள் வந்து அங்கே எங்களுடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் கவனம் உள்ளவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் கொஞ்சமாவது நாங்கள் வந்து வேலை செய்ய வேண்டும். உண்மையில் வந்து நாங்கள் எங்களுடைய ஆடைகளை வந்து நாங்கள் எங்களுடைய கைகளாலேயே நாங்கள் வந்து அதை சுத்தப்படுத்தி செய்வது. மற்றது வந்து இப்பொழுது வந்து ஆரம்பத்தில் வந்து உரல் அம்மி எல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அது இல்லை, கண்டுபிடிப்பதும் வந்து கடினமாகத்தான் இருக்கிறது. அது இல்லாத பிரச்சனையிலையும் நாங்கள் வந்து சரி அதை தான் உபயோகிக்கிறோம் சொல்ல. இந்த தண்ணீர் எடுப்பது கூட இப்போ வந்து வீட்டில எல்லாம் டேப் வசதி இல்லை. எல்லாருடைய வீட்லையுமே இன்னைக்கு பார்க்குற விதத்தில் ஒரு 90% வீடுகள் இருக்கிறாக்கட்ட எல்லார்ட்டையுமே இந்த தண்ணீர் வசதி என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே வந்து இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தால் இந்த தண்ணீர் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த கூடம் எடுத்து இடுப்பில் வைத்து அப்படி நடந்து செல்கின்ற அழகை பார்க்கின்ற பொழுதே நன்றாக இருக்கும். இன்றைக்கு வந்து அவ்வாறான பெண்களை வந்து பார்ப்பது வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. எல்லாருக்குமே வந்து இலகுவில் எல்லா வேலையும் நடக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்களே தவிர அவர்களது உடல் ஆரோக்கியத்தில் யாருமே கவனம் கொள்வது இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லி ஆக வேண்டும். மற்றது இன்னொரு விடயம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி மோகம் என்பது மிகவுமே எல்லாருடைய வாழ்க்கை குறிப்பாக எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப உதாரணமாக நான் கூட சில வீடுகளில் அவதானித்திருக்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்ப பிள்ளை வந்து வீட்டில் வந்து அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்டா இந்த சீரியல்ல போற இந்த கட்டத்தை நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு உனக்கு போட்டுத்தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவுக்கு இந்த தொலைக்காட்சியில மூழ்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களாகத்தான் இருக்காங்க. தொலைக்காட்சியும் பார்க்கத்தான் வேண்டும், அதற்கேற்ற வகையில் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நாங்களும் கவனம் செலுத்த வேண்டியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய பொழுதுபோக்கிற்காக தொலைக்காட்சி என்பது தேவைதான், எங்களுடைய தேவைகளுக்காக தொலைபேசி என்பதும் தேவைதான். எல்லாமே தேவையின் நிமித்தம் தான் அங்கே வந்து நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த தொலைக்காட்சி மோகமோ தொலைபேசி மோகமோ வேறு இயந்திரங்களின் மோகமோ எங்களுடைய வாழ்க்கையில் வந்து குழப்புகின்ற பொழுது உண்மையில் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பதுதான் அந்த இடத்தில் பாதிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்தால் இவ்வாறான வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆகவே நாங்கள் குறிப்பாக எங்களுடைய உடலினுடைய இந்த உடற்பருமன் என்பது தொடர்பில் மிகுந்த அவதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த சந்தைகளில் விற்கப்படுகின்ற இந்த மாத்திரைகள் எல்லாம் எங்களுடைய உடலுக்கு தீமை பயக்கின்ற ஒரு விடயங்களாகத்தான் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் வந்து ஞாபகப்படுத்தியே ஆக வேண்டும். இன்னொரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தியே ஆக வேண்டும் ராகவி. கட்டாயமாக ரக்ஷனா, குறிப்பாக நிறைய விடயங்கள், அதாவது நீங்க சொன்னது போல ஒரு வணிக ரீதியான விடயமாகத்தான் காணப்படுகின்றது. உடற்பருமனை ஏற்றுவதற்கான பொருட்களும் எங்கள் கண்முன்னே விற்கப்படுகின்றது, உடலை குறைப்பதற்கான மருந்துகளும் கண்முன்னே விற்கப்படுகின்றது. எனவே மக்கள் வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் இடம்பெறுகின்ற ஒரு விஷயமாக இந்த விஷயம் காணப்படுகின்றது. எனவே உடலியல் ரீதி என்பது, உடல் பருமன் என்பது எங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விடயமாக காணப்படுகின்றது. எனவே வணிக ரீதியில் பார்ப்பவர்களுக்கு அது முக்கியமாக இருக்காது. அவர்கள் வியாபார பொருளாகத்தான் பார்ப்பார்களே தவிர எங்களுடைய ஆரோக்கியம் அவர்களுக்கு கண்களுக்கு தெரிவதில்லை. அவ்வாறு தெரியாததன் காரணமாகத்தான் அந்த வியாபார நோக்கம் வணிக நோக்கம் இடம்பெறுகின்றது. எனவே எங்களுடைய உடற்பருமன் எங்களுக்கு முக்கியமான முதன்மையான விடயமாக இருக்க வேண்டும். ரக்ஷனா குறிப்பிட்ட அந்த பழமொழி போல சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எனவே எங்களுடைய உடலை நாங்கள் தான் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பொழுதுபோக்கான அந்த சுவையான உணவுகள் உண்ண வேண்டும் போலத்தான் இருக்கும். ஒருவரை அரிதாக உண்ணுதல் சிறந்ததாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளுமே அந்த உணவுகளில் நாங்கள் தங்கி இருந்தோமே ஆனால் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது கட்டாயமாக கெட்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காணப்படும். தொடர்ச்சியாக நிறைய விடயங்கள் பேச போகிற உடல் பருமனும் அதன் தீர்வுகளும் பற்றி அடுத்ததாக நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றது ஆரோக்கிய வாழ்வு பகுதி.
கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வில் சித்த மருத்துவத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய நிகழ்வின் தொடர்ச்சியாக மனநிலை பாதிக்காமல் மனப்பொறுதியுடன் விரைவாக சிந்தித்து முடிவெடுக்காமல் எமது மனதை சீராக வைக்கிறதற்கு எமது சைவ சமயத்திலே பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக விரதங்கள் மன அடக்கம், மன அமைதி, வீண் ஆசைகளை தவிர்த்து எம்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய மானசீகமான பல அம்சங்கள் நுணுக்கமாக காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு வாகனம் ஒரு தொழிலாளருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், பருவம் அமாவாசைகளில் ஓய்வு நாள். ஆனால் நாங்களோ 365 நாளும் உடல் உழைப்பிலே ஓய்வில்லை, சாப்பிடுவதிலே ஓய்வில்லை, மன அடக்கமில்லை. எந்த நேரமும் சதா எங்கள் மனதை துன்புறுத்தி கண்ட சாப்பாட்டையும் தொடர்ந்து பாவித்து கொண்டு வருவது அனைவரும் கடைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பிடிக்கிற விரதம் கடவுளுக்கு போய் சேரவில்லை, எங்கள் உடம்பிலே தான் அதை திருப்பி நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக வெள்ளிக்கிழமை விரதம் என்றவுடன் காலை உணவருந்தாமல் உடம்புக்கு ஒரு ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அதே போல தூய்மையாக மூழ்கி உறவினரோடு அன்பாக கலந்து தனிய மரக்கறி வகை உணவுகளை சைவ உணவுகளை மட்டும் எடுத்து அதுவும் வாழையிலே போட்டு உறவுகளோடு அன்பாக கதைத்து சாப்பிடக்கூடிய நிலையிலே உடலும் சுகமாகின்றது, மனலும் சுகமாகின்றது. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை காலமையிலே எங்களுக்கு அதிகம் விருப்பமான உணவு வகைகளை ஒரு ஆள் காட்டினாலோ அதை சாப்பிட சொல்லி வற்புறுத்தினாலோ எங்களோட உள்மனதாலே அதை நான் இன்று விரதம் சாப்பிட மாட்டேன் என்ற ஒரு கட்டுப்பாடு சுயமாகவே நாங்கள் வைத்து எங்களை நாங்களே மனதை பொறுமையாக்கி வைத்திருக்கின்றோம். உதாரணமாக தற்பொழுது உள்ளவர்கள் சுய மன அடக்கத்தையோ விருப்ப வெறுப்பையோ தேவையான இடத்திலே பாவிக்காமல் தாய் தகப்பன் எப்படி நடக்கிறார்களோ அதே போல பிள்ளைகளும் அதை பார்த்து பழகி கொண்டு வருவதாலே எதற்கெடுத்தாலும் தர்க்கப்படுவதும் கோபப்படுவதும் தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நோயை நாங்களாகவே விலக்கி வேண்டிக் கொள்கிறோம். இப்படி அந்த வெள்ளிக்கிழமை காலமேலே எங்களுக்கு மிக மிக பிடித்த உதாரணமாக மோதகம் மற்றும் வடை, பாயாசம் போன்ற அத்தனையையும் யார் காண்பித்தாலும் நாங்களே விரதம் என்று எங்களோட மனதை அடக்கி எப்படி நாங்கள் எங்களது மனதை உறுதிப்படுத்துகிறோமோ அதே நிலையை நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தால் எங்களுக்கு வர வேண்டிய நோய்களை 100% தவிர்க்கலாம் என்று கூறி மீண்டும் நாளை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் இறுதி பகுதியான ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். என்றுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் என்பது முக்கியமான தேவையாக இருக்கின்றது. எனவே ஆரோக்கியத்தை முக்கியப்படுத்தி தான் இன்றைய தலைப்பும் கூட அமைந்திருக்கிறது. உடற்பருமனும் அதற்கான தீர்வுகளும் தான் இன்றைய தலைப்பாக அமைந்திருக்கிறது. உடற்பருமன் பற்றி பல்வேறு விடயங்கள் பேசியிருந்தோம். அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை பேசியிருந்தோம். குறிப்பாக ரக்ஷனா உடற்பருமன் பற்றி பேசும்போது தூக்கமின்மை என்பது ஒரு பாரிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது உடற்பருமனால்
இதனால் வந்து நிறைய விளைவுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதன் விளைவு தெரியாதவர்கள் தான் பெரும்பான்மையாக அந்த உடற்பெருமன் என்பதை ஒரு பெரிதான விடயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மருத்துவ ரீதியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அமைகின்றது. அதாவது குறிப்பாக எங்களுடைய பெரிய நோய்கள், அதாவது மாறா நோய்கள் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், கொழுப்பு சத்து நோய், இரத்தம், அதாவது உயர் ரத்த அழுத்தம் என்றவாறு அந்த குருதி அமைக்க நோய்கள், இறுதியில் வந்து கேன்சர் வரை செல்லக்கூடிய நோய்கள் வரை இந்த பிரச்சனையாக உடல் பருமன் ஒரு பாரிய பிரச்சனையாக மருத்துவ ரீதியில் காணப்படுகின்றது. உடற்பருமனால் தூக்கமின்மையால் உடற்பருமன் வருவதாகவும் இருக்கலாம். உடற்பருமன் வந்தாலும் கூட தூக்கமின்மை என்பது எங்களுக்குள் ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. எனவே அந்த உடற்பருமன் ஆரம்பிக்கின்ற பொழுது வந்து சாதாரணமாக எங்களுக்கு தெரிவது இல்லை குறிப்பாக. ஆனால் மூட்டு வலி, கால்கள் வலி, கை கால் நோய் என்று முதுகு வலி என சிறிதாக ஆரம்பித்துதான் அது இறுதி பகுதியை அடைகின்றது. உடற்பருமனின் மூலமாக சாதாரணமாக நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கின்றது அல்லவா, சிறிய வேலைகளை கூட பல்வேறுபட்டவர்களால் செய்ய முடிவதில்லை. சாதாரணமாக நாங்கள் சப்பாத்து போடுகின்றோம் கால்களுக்கு. உடற்பருமனானவர்களை பார்க்கும்போது இலகுவாக அவர்களால் அதை செய்துவிட முடியாது, கீழே விழுந்த பொருட்களை எடுக்க முடியாது என்றவாறு ஒரு அசைவதற்கு கூட சிரமப்படக்கூடிய அளவில் அவர்கள் சாதாரண வாழ்க்கையே கொஞ்சம் கஷ்டமான முறையில் வாழ்பவர்களாக காணப்படுவார்கள். எனவே அவர்களுடைய மற்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது ஒரு கடைக்கு செல்லும் போது உடை தேர்வாக இருக்கலாம், சப்பாத்து தேர்வாக இருக்கலாம், அவர்களுடைய உடைக்கு ஏற்ற, அதாவது உடல் நிறைக்கு ஏற்றவாறு கட்டாயமாக இருக்க போவதில்லை. காரணம் அவர்களுக்கு கொஞ்சம் பெரிதாக எடுக்க வேண்டும். எனவே அந்த கடைகள் வந்து பொதுவான மக்களை தான் என்றுமே கருத்தில் கொள்வார்கள் இல்லையா. எனவே அவர்களுக்குரிய விடயம்தான் இருக்கும், இவர்களுக்கு இருக்காத போது அவர்களுக்காக விசேடமாக சொல்லி எடுக்க வேண்டிய நிலைகள் இருக்கக்கூடும். எனவே அந்த கடைகளுக்கு சென்று அவர்களுடைய ஆடைகளை தேடுவதற்கே பல மணி நேரங்கள் எடுக்கும், சப்பாத்துக்கள், அவர்களுக்குரிய பொருட்களை தேடுவதற்கு. எனவே அவ்வாறான விடயங்கள் அவர்களுக்கு இருக்கும்போது அன்றாட வாழ்வில் அவர்கள் நிறைய சிக்கல்களை முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எனவே அவ்வாறானவர்களை பார்க்கும்போது பொதுவாக அவர்களுடைய இயல்புகளாக சிரித்து பேசுபவர்களாக, தங்களுடைய சோகத்தை மறைப்பதற்கு பல பேர் சிரிப்பார்கள், அதாவது சொல்வார்கள் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு வெளியில் சிரித்து கொண்டிருப்பார்கள், அப்படிப்பட்டவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். எனவே வெளியில் தங்களை தாங்களே ஒரு நகைச்சுவையாளராக காட்டிக்கொண்டு சிரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இருந்த போதிலும் இவர்கள் தங்களிடத்தை யாராவது பரிவாக பாசமாக ஒரு 10 நிமிடம் பேசும்போது அவர்களிடத்தே தங்கள் சோகத்தை சொல்லி அழக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருப்பவர்களாக, தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். காரணம் அத்தனை அளவுக்கு இந்த வெளி சமூகம் அவர்களுக்கு வழங்குகின்ற ஏளன பேச்சுக்கள் அடங்கி இருக்கும். ரக்ஷனா, குறிப்பாக உடல் பருமனானவர்கள் செல்லும் போது அவர்களை எங்களுடைய கண்கள் தானாக திரும்பி பார்க்கும் இல்லையா. அது மட்டுமல்லாது ஒரு ஹோட்டல் செல்கின்றார்கள் உணவு உண்பதற்காக என்று வைத்துக் கொள்ளலாம், அவர்களுடைய நிறைய பார்த்தே இவர்கள் என்ன சாப்பிட போகிறார்கள் என்பது பார்க்க கூட அதிகமானோர் ஆவலாக இருப்பார்கள். ஆனால் சாதாரணமாக அவர் இட்லியோ தோசையோ இதுதான் சாதாரண எல்லோரும் போலத்தான் உண்டு கொண்டிருப்பார். ஆனால் அத்தனை பேரும் விசித்திரமான ஏதோ ஒரு விலங்கு போல பார்த்து கொண்டிருப்பார்கள். இதுவே அது ஒரு மனதை கூணி குறுகி செய்யக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்குக்கு அவர்களை தள்ளக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் காணப்படும். எனவே அவர்களுடைய உடல் நிறை என்பது அவர்களால் அவருடைய வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்த உடல்நிறையாக இருந்தாலும் எதிராளிகள் வெளி ஆட்கள் வந்து அவர்களை பார்க்கும் விதத்திலும் அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுக்கெல்லாம் பட்ட பெயர்கள் கூட வைப்பார்கள் இல்லையா, உடல் பருமனானவர்களுக்கு. அதெல்லாம் கூட அவர்களுடைய மனநிலையும் தாழ்வு மனப்பான்கையும் ஏற்படுத்தக்கூடிய விடயமாக காணப்படும். அவர்கள் ஒருவேளை எங்கள் முன்னே சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே சென்று அழக்கூடிய, அதாவது தனி இடத்தில் அழக்கூடிய ஒரு விடயமாக காணப்படும். எனவே எந்த ரீதியிலும் நாங்கள் எந்த ஒரு விசித்திரமான அல்லது இந்த மாதிரியான வித்தியாசமானவர்களை பார்க்கும் போது எந்த விதத்திலுமே நாங்கள் அவர்களை ஏளனம் செய்யக்கூடாது. காரணம் எங்களுக்கு அவர்களை பற்றி எதுவும் தெரியாது. எதற்காக அந்த உடல் பருமன் கூடியது என்று கூட எங்களுக்கு தெரியாத நிலைகள் இருக்கும். நீங்கள் கூறுகின்ற பொழுது எனக்கு என்னுடைய தந்தையார் சொன்ன ஒரு விடயம் வந்து ஞாபகம் வருகிறது. அவருடைய பாடசாலை காலத்தில் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய வகுப்பிலும் வந்து ஒரு மாணவி ஒருவர் வந்து உடற்பருமனான மாணவி ஒருவர் இருந்தாராம். ஆனால் அவருடன் வந்து யாருமே பேசுவதில்லை, பழகுவதில்லை. அவர் வந்து யாருடனே வந்து அப்படி மூவ் பண்றதுக்கு வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு தனிமையாகத்தான் இருப்பாராம். உணவு உண்பதற்கு கூட தங்களுடைய நண்பர்களுடன் அவர் வந்து சேர்ந்து கொள்ள மாட்டார். எப்பொழுதும் தனிமையாக எதையோ பற்றி யோசித்தபடியே இருப்பாராம். எனக்கு அப்பா வந்து அடிக்கடி சொல்ற இந்த கதை தான். அப்பொழுது தான் ஒரு நேரம் வந்து சென்று அந்த மாணவியிடம் பேசினாராம். என்ன உனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவள் வந்து மனசு விட்டு பேசினேன்னு சொல்லி சொல்லுவார். அதாவது என்னுடைய உடற்பருமன் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது, அதனால் வந்து நான் அழகில்லாமல் இருக்கிறேன், என்னோட வந்து மற்ற மாணவர்கள் வந்து பேசுவதற்கு ஒரு மாதிரி என்னை ஏளனம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய மனதில் இருந்த அந்த ஆழமான ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய தந்தை வந்து உணர்ந்து கொண்டதாக சொன்னார். அந்த இடத்தில் வந்து தான் வந்து அன்றிலிருந்து அவருடன் பேச ஆரம்பித்ததாக சொன்னார். அதிலிருந்து தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து அந்த மாணவி
மாணவியுடன் பேசி பழகுவதற்கு ஆரம்பித்து விட்டது பின்பாக அந்த மாணவனுடைய மனதிலிருந்து அந்த தாழ்வு மனப்பான்மை கூட அவர் இல்லாமலே போய்விட்டது என்று வந்து என்னுடைய தந்தையார் வந்து எனக்கு சொல்லி இருக்கிறார். இந்த விடயத்தை நீங்கள் பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. இவ்வாறு எத்தனையோ மாணவர்கள் வந்து அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மை உடற்பருமன் இருக்கிறது என்று சொல்லி இந்த தாழ்வு மனப்பான்மை காரணமாக அவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு மன ரீதியாக பாதிக்கப்படுகின்ற பொழுது மன அழுத்தம் வந்து அங்கு உருவாகுகிறது. இவ்வாறு மன அழுத்தம் உருவாகுகின்ற அடுத்த கட்டமாக எங்களுக்கு நிச்சயமாக தூக்கமின்மை என்பது மிகவும் பிரதானமான ஒரு விடயமாக இருக்கும். இந்த தூக்கமின்மை வந்தால் மறுபடியும் என்ன பிரச்சனை, இன்னும் உடற்பருமன் அதிகரிக்கும். இதுதான் எங்களுடைய ருட்டீன் ஆக்டிவிட்டியாக வந்து இருந்துட்டே இருக்கும். ஆகவே நாங்கள் எதை கவனத்திற்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சரி எங்களுக்கு உடற்பருமன் இருக்கிறது சொன்னால் அதற்கு குறைப்பதற்கான எளிய வழிமுறைகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அதாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நடைப்பயிற்சிகளை செய்ய வேண்டும், எங்களுடைய அன்றாட வேலைகளை முடிந்த அளவுக்கு எங்களுடைய உடல் உழைப்பு போட்டு செய்ய வேண்டும், வியர்ப்பதற்கான நிறைய விடயங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறான விடயங்களை செய்வதன் மூலமாக எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பேணலாம், எங்களுடைய உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லியே ஆக வேண்டும். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் கூட நாங்கள் வந்து சொல்லிய விடயங்கள், அதாவது எங்களுடைய உடற்பருமன், அதற்கான தீர்வுகள், அதை எவ்வாறு வந்து நாங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்பதனால விடயங்கள் வந்து உங்கள் எல்லோருக்குமே வந்து மிகவுமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இதே போல இன்னொரு இனிய நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரக்ஷனா ரவீந்திரன். நான் ராகவி சிவஞானம். வணக்கம்.